மெசேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அவங்க இதுக்கு முன்பதாக ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருந்தாங்க எண்ணங்களை குறித்து. அது என்னுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. கர்த்தர் நல்ல விதத்தில் இந்த மெசேஜ் மூலமாக கர்த்தர் வந்து நடத்தினார். ஸோ அவங்க தான் பவுலின் ஜெயா சிஸ்டர் தான் அடுத்ததாக கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க போகிறாங்க. சிஸ்டர் நம்ம வந்து வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் சிஸ்டர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அருமையான காரியங்களுக்காக நாம் இன்றைக்கு ஜெபித்தோம். என்னுடைய வாய்ஸ் எல்லாருக்குமே ஆடிபிளா இருக்கா? என்னுடைய வாய்ஸ் கேக்குதா? கேக்குது சிஸ்டர், கிளியரா கேக்குது. ஓகே, தேங்க்யூ. ஆமென். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்காக என்னை அன்பாய் அழைத்த பிரதர் டேனியல் அவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அது மாத்திரமல்ல, அந்த ரிவைவல் வாரியர்ஸ் அந்த என்டையர் டீமுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். ஏன்னு சொன்னா, அந்த கடைசி காலத்துல வாலிபர்களை மாத்திரம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா நிறைய பேர் வந்து போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க. டாஸ்மாக் வாசல்ல படுத்து இருக்கிறாங்க. நிறைய பேர் ட்ரக்ஸ் வீட்லயே எடுத்து கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கிறோம். லவ் பண்ணிட்டு அது ஒரு பக்கமா அப்படி ஒரு ட்ராக் போயிட்டு இருக்கு, போதை பக்கமா ஒரு ட்ராக் போயிட்டு இருக்கு, இல்லையா சினிமா ஆபாச படங்கள் இந்த ட்ராக்ல ஒரு சிலர் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகள் இருக்கிறதுக்கு மத்தியிலயும் கூட இந்த ரிவைவல் வாரியர்ஸ் டீம் கர்த்தருக்காக, அதுவும் இந்த இரவு நேரத்துல, நான் ஒரு எங்க வாலிப பிள்ளையா இருக்கிறதுனால எனக்கு தெரியும், இந்த யங் ஸ்டேஜ்ல வந்து நைட்டு வந்து தூக்கமே வராது. ஏன் வராதுன்னா கையில மொபைல் போன் வச்சுட்டு போன் பார்த்துட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு சம்வாட் நம்மளுடைய பகல் அடுத்த நாளுடைய துவக்கத்தை பார்க்காம அநேக வாலிப பிள்ளைங்க தூங்குறது இல்ல. ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இரவு ஜபத்தை நாங்க ஏறோட சிஸ்டர்னு சொல்லி டேனியல் பிரதர் சொல்லும் பொழுது நான் ரொம்ப கர்த்தருக்கு நான் நன்றி சொன்னேன். இப்படிப்பட்ட ஒரு தாகமுள்ள வாஞ்சி உள்ள வாலிபர்கள் எல்லாம் அந்த தேசத்துல வைத்ததற்காக நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த டீம்ல பர்டிகுலரா இந்த பிரேயர்ல கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் விசேஷமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகமே தூங்கி கொண்டிருக்கிற அந்த வேலையில, உலகமே வந்து டிவிக்கு முன்னாடி மொபைல் போனுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த வேலையிலும் கூட கர்த்தருக்கு என்று யாரோ இன்வைட் பண்ணாங்க, யாரோ லிங்க் ஷேர் பண்ணாங்க, நான் ஏன் அட்டன் பண்ணணும் நம்ம தூங்க போகாம இந்த லிங்கையும் மதிச்சு நீங்க உள்ள வந்திருக்கீங்கல்ல. ஐ கேன் டெல் யூ சம்திங். நீங்க தற்செயலா வரல, யாரோ உங்களை அழைத்திருக்கலாம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வெகு சிலர் என்ற வார்த்தையின் பிரகாரமாக யாரோ அழைத்து நீங்கள் வந்திருக்கலாம். என்னால சொல்ல முடியும், கர்த்தரால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஒரு சிஸ்டர் என்ன இன்ட்ரோ கொடுக்கும் பொழுது கூட சிஸ்டருடைய என்னுடைய மெசேஜ்ல சிஸ்டர் ஆல்ரெடி ஒரு நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா நான் ஃபீல் பண்ணேன், எனக்கு அது வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, சிஸ்டருக்கு என்னுடைய மெசேஜ் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, சோ திரும்ப ஜாயின் பண்றாங்க. இந்த பாலின் சிஸ்டர்னா யாருன்னே தெரியாது, இல்ல ரிவைவல் வாரியர்ஸ் டீம்னா என்னன்னே தெரியாதுன்னு கூட நீங்க உள்ள ஜாயின் பண்ணிருக்கலாம். பட் என்னால சொல்ல முடியும், கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் தற்செயலா வரவில்லை, கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகிறோம். இந்த நாளில கர்த்தருடைய வார்த்தையை நான் கொடுப்பதற்கு முன்பதாக ஒரு குட்டி ஒரு கொஸ்டின். நீங்க வந்து ஒரு ஹேண்ட் ரைஸ் வேண்டாம், ஒரு தம்ஸ் அப் ஆர் ஹேண்ட் ரைஸ் ஏதாவது ஒண்ணு ஒரு ரியாக்ஷன் நீங்க காமிச்சீங்கன்னா இது நல்லா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். என்ன கொஸ்டின் அப்படின்னா, எத்தனை பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க? ஒரு தம்ஸ் அப் பார்க்கலாமாமே. நிறைய தம்ஸ் அப் பார்க்கிறேன். குட். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டேன். நான் பேசுறேன், கர்த்தருடைய அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறது. குட். நிறைய தம்ஸ் அப் நான் பார்க்க முடிகிறது. சூப்பர். எதுக்கு சிஸ்டர் இப்ப இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டீங்க அப்படின்ற கொஸ்டின் நீங்க அந்த கொஸ்டின் கேக்குறீங்கன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த வார்த்தை என்டையர் வேர்ட் ஆஃப் காட் ஃபுல்லாவே வந்து அனாயிண்டிங்க பத்தி தான். ஓகே, கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். அநேகரை நான் நிறைய தம்ஸ் அப் பார்த்தேன். இப்போ அநேகரை கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார். எதற்காக கர்த்தர் நம்மளை அபிஷேகிக்க வேண்டும்? கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறதுக்கான நோக்கம் என்ன? அந்த அபிஷேகத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்றத இன்றைக்கான மெசேஜுக்கான டைட்டில். நீங்க இதுக்கான டைட்டில் நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம். நான் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் மட்டும் நான் எடுத்து வைத்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறதுக்கான நோக்கம் என்ன? அப்படி கர்த்தர் உங்களை அபிஷேகிச்சிருக்காங்க அப்படின்னா என்னன்னா, அந்த அபிஷேகத்தை வைத்து கொண்டு என்னென்னலாம் செய்யணும், எதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தான் வந்து நான் இன்றைக்கு உங்க இடத்துல பேச போகிறேன். 12:30 மணி ஆல்மோஸ்ட் அப்படியே கண்ணு இழுத்துட்டு போற நேரம். நார்மலா வந்து கிராம சபைகள்ல இதை கேட்கறது உண்டு, நான் இது ஆன்லைன்ல கேட்கிறேன். தூங்குறவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லலாமா? அவன் நிறைய பேர் கை தூக்கல. குட். யாரும் தூங்கலன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, ரைட்.
யாரும் நீங்க தூங்கல அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இப்ப நம்ம வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். உங்களுக்கு தூக்கம் வந்தாலுமே கொஞ்சம் அவையானவரே கொஞ்சம் என்னை திடப்படுத்துங்க, உங்களுடைய வார்த்தையை நான் கேட்கணும்னு சொல்லி ஆவிக்குள்ளாக நீங்க பலப்பட்டுக் கொள்ளுங்க. ஆமென். ஓகே. 4 காரியங்கள் வந்து நீங்க உங்கள்ட்ட இருக்கிற அந்த அபிஷேகத்தை நீங்க வைத்துக்கொண்டு 4 காரியங்கள் நீங்க செய்யக்கூடாது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் 4 காரியங்கள் நீங்க செய்ய வேண்டும். அந்த என்ன டூஸ் அண்ட் என்ன டோன்ட்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல டோன்ட்ஸ் வந்து நான் சொல்ல போறேன். நான் கடகட லிஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நான் தனித்தனியா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஹென்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஹென்ஸ் எடுத்துக்கோங்க. ஆர்எல்ஸ் நீங்க காதுல கேட்டுக்கிறீங்கன்னா ஓகே. சரிங்களா? நல்லா கேட்டு ஏன் அப்படி இந்த மெசேஜுக்கு நான் இவ்வளவு தூரம் நான் இவ்வளவு லென்த்தா இன்ட்ரோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கர்த்தர் நமக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறேன். எதுக்காக அந்த அபிஷேகம்ன்றதை நான் சொல்லிடுறேன். ஆவியானவர் உங்களிடத்துல ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், நல்ல கரங்களை அதாவது சர்ச்ல அனாயிட்டிக் செஷன் நடக்கும்போது நல்ல கையை போட்டு நல்லா தட்டி இல்ல ஷவுட் அவுட் பண்ணி இல்ல நல்ல டங்ஸ்ல பேசுறது இல்ல நல்ல ரோல் அவுட் பண்றது நல்ல ஒரு ஜம்ப் பண்றது இது அனாயிட்டிங்கா அப்படின்னா ஒரு சிலருக்கு இந்த மாதிரி அனாயிட்டிங் வரும். ஆனா அந்த அனாயிட்டிங் வந்து நீங்க அந்த மாதிரி எல்லாம் ரியாக்ட் பண்ணணும்ன்றதுக்காக ஆவியானவங்களை அபிஷேகிக்கல. அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வரும் பொழுது சில ஓவர் ஃப்ளோயிங் வரும். அந்த ஓவர் ஃப்ளோல நம்ம சில விஷயங்கள் பண்ணுவோம். நான் அதுக்கு அந்த காரியத்தை பத்தி நான் பேச விரும்பல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த அபிஷேகம் நீங்க ஆவியானவங்களுக்குள்ள கொடுத்த அந்த அபிஷேகத்திற்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னா இந்த கடைசி காலத்துல யாரும் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க அந்த கடைசி காலத்துல ஆவியானோட அபிஷேகம் நம்ம பெற்றுக்கிறோம்ன்றதுக்கான அடையாளம் என்ன தெரியுமா? இந்த கடைசி நாட்கள்ல நாம திறப்புல நின்று போராட வேண்டும். திறப்புல நிற்பதற்கும் சுவரை அடைப்பதற்கும் நான் அவருடைய தேடினேன் என்று சொல்லி கர்த்தர் ஏசாயா பார்த்து கேட்கும் பொழுது அதே சத்தத்தை ஆண்டு உங்களை பார்த்து கேட்கிறார். உன்னிடத்துல நான் ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறேனே மகனே, உன்னிடத்துல ஒரு அபிஷேகத்தை கொடுத்து வைத்திருக்கிறேன் மகளே, நீ அதை வைத்துக் கொண்டு நீ என்ன செய்கிறாய்? ஞாயிற்றுக்கிழமை வந்து பாஸ்டர் அனாயிட்டிங் செஷன் நடத்தும் பொழுது அந்த அபிஷேகம் நிரப்பப்படுது உங்களுக்குள்ளாக. அந்த ஆமென் போட்டு சர்ச்சில வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த அபிஷேகம் உங்கள்ட்ட அப்படியே மியூட் ஆயிடுது. கர்த்தர் அந்த மியூட்டட் அபிஷேகத்தை எதிர்பார்க்கல. உங்களிடத்துல இருக்கிற அபிஷேகம் ஓவர்ஃப்ளோ ஆகி சர்ச்சில் எப்படி அனாயிட்டிங் செஷன் ஓவர்ஃப்ளோ ஆகுறீங்களோ சர்ச்சில் இல்லாத அப்படின்னு கூட உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் ஓவர்ஃப்ளோ ஆகி ஓவர்ஃப்ளோ அப்படின்னால என்ன தெரியுமா? தான் நிரம்புனது மாத்திரம் இல்லாமல் பக்கத்துல இருக்கிறதையும் சேர்த்து நிரப்ப வைக்கிறதா ஓவர்ஃப்ளோ. சரிங்களா? அந்த அபிஷேகம் அந்த ஓவர்ஃப்ளோயிங் அனாயிட்டிங் உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் நிரம்பினது மாத்திரம் இல்லாமல் உங்களோட பழகிறவங்க உங்க கொலீக்ஸ் உங்க நெய்பர்ஸ் யாரா இருந்தாலும் உங்கள்ட்ட இருக்கிற அனாயிட்டிங் பாஸ் ஆகிற விதமாக கர்த்தர் உங்களை மாற்றக்கூடும். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப அந்த 4 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது காரியம், டோன்ட் டீக்ரேட் யுவர் அனாயிட்டிங். உங்களுடைய அபிஷேகத்தை நீங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது. கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அபிஷேகத்தை நீங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது. செகண்ட் திங், நான் உள்ள இருக்கிறத நான் எலாபரேட் பண்ணி அப்புறமா சொல்றேன். நான் மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன். செகண்ட் திங், டோன்ட் கம்பேர் யுவர் அனாயிட்டிங். உங்களுடைய அபிஷேகத்தை நீங்கள் ஒப்பிடக்கூடாது யாரோடையும். உங்கள்ட்ட இருக்கிற அபிஷேகம் தட் இஸ் a unique anointing. அவங்களுக்கு எல்லாம் அப்படி ஒரு அபிஷேகம் இருக்கு, எனக்கு இப்படி ஒரு அபிஷேகம் இல்லைன்னா எனக்கு எப்படிப்பட்ட அபிஷேகம் தெரியுமா, இவங்களுக்கு எல்லாம் அந்த அபிஷேகம் இல்ல. இந்த மாதிரியான அனாயிட்டிங்ல கம்பேரிசன் இருக்கவே கூடாது. உங்கள்ட்ட இருக்கிற அபிஷேகத்தை நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. டோன்ட் கம்பேர் யுவர் அனாயிட்டிங். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, டோன்ட் டவுட் யுவர் அனாயிட்டிங். உங்களிட்டு இருக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்த அந்த அபிஷேகத்தை நாம் சந்தேகிக்க கூடாது. அநேகர் இப்ப அதை நம்ம பண்ணிட்டுதான் இருக்கிறோம். உங்கள்கிட்ட ஆண்டவர் தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்திருப்பார், தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கொடுத்திருப்பார். சில இடத்துல கர்த்தர் சில வார்த்தையை சொப்பனத்தின் மூலமாகவோ இல்ல ஆவியை ஏவுதல் மூலமாகவோ கொடுக்கும் பொழுது அப்படின்னு வாய முடிக்குவோம். அப்ப ஏன் தெரியுமா வாய மூடுறோம்? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நம்மளே சந்தேகப்படுகிறோம். இதை குறித்து நான் எலாபரேட்டா பேசுகிறேன். ஃபோர்த் பாயிண்ட், ஃபைனல் பாயிண்ட் என்னன்னு சொன்னா, டோன்ட் பிளே வித் யுவர் அனாயிட்டிங். இது ரொம்ப ஸ்ட்ரிக்டான பாயிண்ட். முதல்ல வந்து டோன்ட் டீக்ரேட் யுவர் அனாயிட்டிங்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க, உங்க அபிஷேகத்தை நீங்களே மட்டம் தட்டிக்காதீங்க. ரெண்டாவது, டோன்ட் கம்பேர் யுவர் அனாயிட்டிங். உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை நீங்க பிறரோட கம்பேர் பண்ணாதீங்க. உங்க அபிஷேகம் தான். உங்கள்ட்ட இருக்கிற அபிஷேகம் மத்தவங்க யார்கிட்டயும் கிடையாதுன்னு நினைங்க. தேர்ட் பாயிண்ட், டோன்ட் டவுட் யுவர் அனாயிட்டிங். உங்களுடைய அபிஷேகத்தை நீங்கள் சந்தேகிக்காதீர்கள். நான்காவது பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், டோன்ட் பிளே வித் யுவர் அனாயிட்டிங். அது என்ன பிளே வித் யுவர் அனாயிட்டிங்? அதை நான் முதல் 3 முடிச்சு நான் அவளுக்கு வரேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தோம், டோன்ட் டீக்ரேட் யுவர் அனாயிட்டிங். உங்களுடைய அபிஷேகத்தை நீங்கள் மட்டம் தட்டக்கூடாது. அப்படின்னா இதுல வந்து யுவர் அனாயிட்டிங்னா தன்னுடைய அபிஷேகத்தையும் மட்டம் தட்டக்கூடாது, பிறருடைய அபிஷேகத்தையும் மட்டம் தட்டக்கூடாது. இப்ப எனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கு, என்னால ஒரு வேர்ட் ஆஃப் காட் பவர்ஃபுல்லா கொடுக்க முடியும்ன்றது எனக்கு என் மேல கர்த்தர் கொடுத்திருக்க அனாயிட்டிங்.
யாராவது என்ன வந்து இன்வைட் பண்றாங்க அப்படின்னா நானு ஐயோ அந்த மாதிரி மீட்டிங்க்குலாம் நான் செட் ஆக மாட்டேன், இந்த மாதிரி மீட்டிங்ல குடுக்குற அளவுக்கு என்கிட்ட ஸ்டஃப் கிடையாது, இதுக்கெல்லாம் நீங்க இந்த பாஸ்டர் நீங்க ரெஃபர் பண்றீங்களா, அவங்க ரொம்ப நல்லா கொடுப்பாங்க, இந்த பாஸ்டர் நீங்க கூப்பிடுறீங்களா, அந்த பாஸ்டர் சூப்பரா கொடுப்பாங்க. ஐயோ எனக்கு ஐயோ அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கா, அதுவும் என்னது அக்கினி முகாமா, நான் வர்ஷிப்லாம் எடுப்பேன், இப்படி நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாலே எனக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தை, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை நான் குறைத்து மதிப்பிடுகிறேன் என்று அர்த்தம். என்னால ஒரு காரியத்தை சொல்ல முடியும், நைட் டைம்ல கொஞ்சம் விழிப்பா கேளுங்க, சரிங்களா? கொஞ்சம் அன்டைமா தான் இருக்குது, கொஞ்சம் கர்த்தருடைய வார்த்தையை விழிப்பா கேளுங்க. என்னால ஒரு காரியத்தை சொல்ல முடியும், நீங்க வந்து உங்களோட அனைட்டிங்க டீகிரேட் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் தெரியுமா? உங்களுடைய அனைட்டிங்க டீகிரேட் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒருத்தவங்க வந்து ஒரு மீட்டிங்க்கு சிஸ்டர் ஒரு அக்கினி முகாம் நடத்த போறோம், ஒரு 500 மக்கள் சொல்லலாமே, ஒரு 500-1000 மக்கள் கூடுவாங்க, நீங்க தான் வந்து அந்த அக்கினி முகாம்ல வந்து ப்ரீச் பண்ணணும், உங்க கூட வந்து சோ பாஸ்டர்ஸ் ரொம்ப பிரபலமான நல்ல ஒரு மோகன் சாம்பிள் மாதிரி ஒரு நல்ல ஒரு பிரபலமான பாஸ்டர்ஸ்ல உங்களோட சேர்ந்து வந்து ப்ரீச் பண்றாங்க, நீங்களும் ஒரு செஷன் வந்து ப்ரீச் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆஃபர் வருது அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், நான் வந்து ஐயோ அவ்வளவு பெரிய கூட்டமா, நான் வந்து அங்க மெசேஜ் கொடுக்கணுமா, ஐயோ பிரதர் மன்னிச்சிருங்க, இவங்க உங்களெல்லாம் கூப்பிடுங்க, நான் இன்னும் 2 பேர் ரெஃபர் பண்ணி அந்த ஆஃபர்ல தட்டி கழிச்சு, ஏன்னா ஐயோ அவங்க கூட நிக்கிறதுக்கெல்லாம் நான்லாம் வாய்ப்பே இல்லை, வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு அதை நான் நெக்லெக்ட் பண்ணிட்டேன். சின்ன சின்ன ஆஃபர்ஸ், சின்ன சின்ன மீட்டிங்ஸ் மட்டும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு வைங்க. இதே மாதிரியான சில காரியங்கள் உங்களோட லைஃப்ல நடக்கும். என்ன காரியங்கள் தெரியுமா? ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல உங்களுடைய அனைத்தையும் நீங்களே டீக்ரேட் பண்ணிக்குவீங்க. சிஸ்டர் நீங்க பிரேயர் பாயிண்ட்ஸ் லீட் பண்றீங்களா அப்படின்னு இந்த டீம் யாராவது கேட்டா, நான் பிரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் லீட் பண்ண மாட்டேன் பிரதர், சாரி நான் மன்னிச்சிருங்க. சிஸ்டர் நீங்க கொஞ்சம் வர்ஷிப் லீட் பண்றீங்களா? நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன். நீங்க இந்த ட்ராக்ஸ் கொடுக்க போறீங்களா? நீங்க இந்த காஸ்பல் டீமோட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? நீங்க இந்த விஷயம் பண்றீங்களா? அப்படின்னு ஏதோ ஒரு ஆஃபர் வரும் பொழுது நம்மளுடைய அனைத்து எனக்கு அது வராது, எனக்கு இது வராதுன்னு சொல்லி உங்களுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அமைந்திருக்கலாம், இல்ல இதுக்கு மேலயும் அமையலாம். ஐ கேன் டெல் யூ சம்திங், நீங்க உங்களோட அனைட்டிங்க டீக்ரேட் பண்ற அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, ஏதோ ஒரு ஸ்பேஸ்ல இல்ல ஒரு 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 சிச்சுவேஷன்ல உங்களோட அனைட்டிங்க நீங்க டீக்ரேட் பண்றீங்கல்ல, உங்களை அப்கிரேட் பண்ணணும்னு கர்த்தர் கொடுத்திருக்க ஸ்பேஸ் தான் அது. ஆனா நம்ம என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கிறோம், அது நம்ம டீக்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? உங்களை அப்கிரேட்ல கொண்டு வரணும்னு சொல்லியே கர்த்தர் உங்களுக்கு அமைத்து வைத்த அந்த ஸ்பேஸ, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நாம டீக்ரேட் பண்ணதுனால நம்மளால இன்னும் முன்னேற முடியல. அபிஷேக், நான் ஒண்ணு சொல்லட்டுமா? மோகன் அங்கிள் பெரிய ஒரு அவரை மாதிரி உண்டா, அவர் அனைட்டிங் மாதிரி உண்டா அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. எஸ், இன்னும் நிறைய பேர் ஹானரபிள் ஃபாதர் பெர்க்மன்ஸ் இருக்கிறாரு, அவருடைய அனாயிட்டிங் அப்பா ஒரு வர்ஷிப் பண்ணா எப்படி தெரியுமா இருக்கும்? கார்த்திகா மணியல் பாஸ் அவர் மெசேஜ் எடுத்தாரு அப்படி ஃபயர் பறக்கும் தெரியுமா? அகஸ்டின் ஜெபக்குமார் அங்கிள் அவரெல்லாம் எப்படி, ஏன் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் ஃபிகரை சொல்றோம்? அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வந்து பணக்கார ஆவியானவரா, இல்ல நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வந்து ரொம்ப ஏழ்மையான ஆவியானவரா? எதனால வந்து அவங்கள்ட்ட இருக்கிற அபிஷேகம் வந்து வளர்ந்து கொண்டே போகிறது? ஏன் நமக்குள்ள இருக்க அபிஷேகம் we are in only in a receiver side. நல்ல ஞாபகம், ரிசீவர் சைடுங்கிறது ரொம்ப பெஸ்ட் சைடு தானே, இல்லைன்னு சொல்ல வரல. நம்ம ரிசீவர் சைடுல இருக்கிறோம், ஐயோ இவங்க வாயில இருந்து வார்த்தை வராதா அப்படின்ற சைடுல நம்ம இருந்தோம்னா அதுவும் நல்ல பகுதி தான். நீதிமன்றம் நம்ம கனப்படுத்தணும், அவங்க வாயில இருந்து வருகிற வார்த்தைகளை நாம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை நான் கனப்படுத்துறேன். நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான், நமக்குள்ள இருக்கிறது ஆவியானவர் தான். எதனால நம்மளால ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த கர்த்தர் கொடுத்துருக்க அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு முன்னேறி செல்ல முடியல தெரியுமா? கர்த்தர் நம்ம அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லி சில ஸ்பேஸ் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்பேஸ்ல நம்மளை நாமளே டீக்ரேட் பண்ணி கொள்றதுனால மாத்திரம்தான். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமீன். இதுல நான் வந்து கம்பேர் பண்ணி நான் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். டோன்ட் அப்கிரேட் யுவர் அனைட்டிங் அப்படின்னாலே அதோட கம்பேரிசனா தெரியுமா? சாரி, டோன்ட் டீக்ரேட் யுவர் அனைட்டிங்னாலே அதோட கம்பேரிசன் we have to upgrade our anointing with the space given by God. நம்மளாவே சிலர்லாம் வந்து வாலண்டரா அப்கிரேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. டோன்ட் டூ தட், அது பண்ணாதீங்க. நீங்க சிலர்லாம் வந்து அவங்களுக்கான ஸ்பேஸே இருக்காது. அதாவது சொல்லுவாங்கல்ல, தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கான ஸ்பேஸே இருக்காது. போய் 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 வாட்ஸ்அப் அது பண்ணக்கூடாது. அப்படி நம்மள வந்து ஒருத்தவங்க வெறுத்துருவாங்க.
என்னடா பிளேடு இல்லைன்னா பூமர் இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நான் சொல்றது என்னன்னு சொன்னா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்று சொன்னால், ஆவியானவர் சில சிச்சுவேஷன் உங்களுக்கு அமைத்து கொடுக்கிறார் என்று சொன்னால், அந்த சிச்சுவேஷன்ல நம்ம ஒரு செகண்ட் யோசிப்போம், ஐயோ இது சாரி பிரதர், சாரி சிஸ்டர், சாரி பாஸ்டர். பாஸ்டர் சில ரோலை கொடுப்பாங்க, ஐயோ எனக்கு இது வராது, எனக்கு இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு ஒண்ணு தெரியாது, உங்களாலே அந்த ரோலை பண்ண முடியும்னு சொல்லி உங்களை அப்கிரேட் பண்றதுக்காக தான் கர்த்தர் சில நபர்கள் மூலமாக சில ஸ்பேஸ் ஆவியானவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறார். ஆனா நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? அந்த கர்த்தர்கிட்ட இந்த அபிஷேகத்தையும் வாங்கி கொண்டு ஆனா கர்த்தருக்கு யூஸ் பண்ணாம அதை நமக்கு நாமே அந்த அனாயிட்டிங்க டீகிரேட் பண்ணி கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு இது புரியுது? ஹல்லேலூயா. இன்றைய நாள் நீங்க முடிவெடுக்க போறீங்க, யாரெல்லாம் கர்த்தர் கொடுத்துருக்க அந்த ஸ்பேஸ்ல உங்களுடைய அனாயிட்டிங்க நீங்க அப்கிரேட் பண்ணாம டீகிரேட் பண்ணி கொண்டிருக்கிறீங்களோ, நீங்க முடிவெடுங்க. எல்லாம் இருதயத்துல கை வச்சு சொல்லலாமா? ஏசப்பா, எத்தனையோ சான்ஸ் நான் மிஸ் பண்ணது உண்மைதான் ஆண்டவரே. எனக்கு இருக்கிற அந்த அபிஷேகத்தை, நீங்க என் மேல வச்சிருக்க அபிஷேகத்தை நான் குறைச்சு மதிப்பிட்டது உண்மைதான். ஆனா இன்றைக்கு நான் முடிவெடுக்கிறேன், நீங்க என் மேல வச்சிருக்க அபிஷேகம் சின்ன அபிஷேகம் அல்லப்பா, அது சாதாரண அபிஷேகம் அல்ல, அது தேசத்தை அசைக்கக்கூடிய அபிஷேகம், அது பல வாலிபர்களை எழும்ப செய்கிற ஒரு அபிஷேகம். நான் குறைச்சு மதிப்பிட்டதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து கேட்கலாமா? கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். எதுல தெரியுமா? நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் உயர்வு என்று சொன்ன ஆண்டவர் உங்களை உயர்த்துவார்னு யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா நாம போடுற பலமா ஆமேன் பண்ணுவோம். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, நீங்க உயர்வா இருப்பீங்க, ஆண்டவர் உயர்த்த போகிறார் அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா ஆமேன் ஆமேன்னு நம்ம எதை நினைச்சிட்டு தெரியுமா ஆமேன் போடுறோம்? ஆமேன், ஆண்டவர் எனக்கு நல்ல ப்ரொமோஷன் கொடுத்து இவ்வளவு சேலரியோட ஜாப்ல உட்கார வச்சிருவாரு அப்படி நினைச்சிட்டு ஆமேன் போடுறோம். ஐயோ என்னோட சின்ன வீடு நல்லா விசாலமா பெரிய வீடா ஆக போகுது, அதை நினைச்சு நம்ம ஆமேன் போடுறோம். நான் இவ்வளவு இந்த வேலை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், என்னுடைய வேலை மாறி இந்த பொசிஷன்ல நான் மாற போறோம், அதை நினைச்சு நம்ம ஆமேன் போடுறோம். திருமணம் எல்லாம் நடக்காம இருக்குது, திருமணத்தோட உடனே திருமணம் ஆக போகுது, அதை நினைச்சு நம்ம ஆமேன் போடுறோம். இதெல்லாம் வேர்ல்ட்லி திங். என்ன பொறுத்தளவுக்கு யாராவது நல்லா இருப்போம் கர்த்தர் உயர்த்த போறாருன்னா, டு பி பிராங்க் அண்ட் ஹானஸ்ட் நான் சொல்றேன், ஆண்டவரே என்ன ஊழியத்துல உயர்த்த போகிறார், ஆண்டவருடைய அபிஷேகம் என்னுடைய வாழ்க்கை உயர போகுதுன்னு சொல்லி நான் அப்படிதான் விசுவாசிப்பேன். இன்றைய தினத்தை நான் உங்களுக்கு இப்படி ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறேன், நீங்கள் இது இப்படியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் உங்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா உயர்த்துவார் என்று சொல்லும் பொழுது ஆமேன். என்னோட வேலை ஸ்தலங்கள், வீடு, வாசப்படி, சொத்து, சொகம் இப்படி நீங்க யோசிக்காதபடிக்கு நான் எத்தனை நாள் வாழ்ந்தாலும் சரி, இந்த உலகத்துல எத்தனை நாள் ஜீவனோடு இருந்தாலும் சரி, என் மூலமாக அபிஷேகம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். என் மூலமா கர்த்தர் என் மேல வைத்திருக்க அபிஷேகம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்க வேண்டும். அபிஷேகம் என்பது என் மேல இப்ப நான் ஒன்னொன்னு சொல்லட்டுங்களா? இப்ப நீங்க நான் ஒரு சின்ன பொண்ணுதான், எங்க வாலிப பிள்ளைதான், என்ன இந்த இரவு ஜபத்துக்கு ப்ரீச் பண்ண கூப்பிட்டு இருக்கிறாங்க. என்னோட இனிஷியல் ஸ்டேஜ்ல நைட் பிரேயருக்கு என்ன கூப்பிடும் போது நான் யோசிப்பேன், நைட் பிரேயர்னாலே அதாவது நார்மலா மெசேஜ் கொடுக்குறாங்க, நைட் பிரேயருக்கு கூப்பிட மாட்டாங்க. நல்லா ஊழியத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த லாஜிக் தெரியும். நாட் டு அப்கிரேட் மீ, பட் நான் பொதுவா சொல்றேன், நைட் இரவு ஜபம் நடக்குதுன்னா நார்மலா ஒரு மெசேஜ் அவனால மெசேஜ் கொடுப்பாங்களே, அப்படிப்பட்ட ஆட்கள் இரவு ஜபத்துல கூப்பிட மாட்டேங்குது. ஏன்னா சாதாரணமான மெசேஜ் நைட் டைம்ல கொடுத்தோம்னா தூங்கிடுவாங்க. நல்ல ஒரு அதாவது அட்டன் பண்றவங்களை பொறுத்து, பட் அட்டன் பண்றவங்க நல்ல ஒரு ஸ்பிரிட்ல இருக்கப்ப அவங்களுடைய ஸ்பிரிட் நல்லா கொழுந்து விட்டு எரிய செய்கிற மாதிரி, அவருடைய ஆவியை உற்சாகப்படுத்துற மாதிரி, அனலாக்குற மாதிரி ஒரு ஃபயர் பிரசங்கியா இருந்தா நாங்க எங்க சபையில அப்படிதான் கூப்பிடுவோம். பொதுவா இப்படிதான் நானும் லாஜிக். நான் ஊழியத்துல ஒரு 4 years மினிஸ்ட்ரியில இருக்கிறேன். எங்களுடைய சபை இரவு ஜபம் அப்படின்னாலே ஃபயரான பீப்புளை மட்டும்தான் கூப்பிடுவோம். நான் இப்ப பிரதர் என்ன இன்வைட் பண்ணிருக்கான்றதுனால நீங்க சிஸ்டர் நீங்க என்ன ஃபயரா அப்படின்னு கேட்கலாம். நான் அப்படிலாம் இல்லைங்க, நான் ஃபயர்லாம் இல்லைங்க, நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த அபிஷேகத்தை என் அம்மா அப்பா எனக்கு கொடுக்கல. என் பொண்ணு ரொம்ப ஃபயரா இருக்கணும்னு சொல்லி நான் இந்த அம்மா வச்சுக்கோ அப்படின்னு எனக்கு அபிஷேகத்தை எங்க அம்மா அப்பா எனக்கு சொத்து சேர்த்து வைக்கலாம். நான் உங்களுக்கு சேர்த்துதான் சொல்றேன், உங்க அம்மா அப்பா உங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கலாம், உங்களுக்கு வேலை வாங்கி அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி வேலை வாங்கி கொடுக்கலாம். இல்லையா உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சியா பண தேவையா இருக்குதா, எங்கேயாவது லோன் அப்ளை பண்ணி எப்படியாவது வாங்கி கொடுக்கலாம். ஆனா அனாயிட்டிங்க யாரும் கொடுக்க முடியாது. கர்த்தர் விலை மதிப்பில்லாத அபிஷேகத்தை உங்களிடத்துல கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதை நீங்கள் மட்டம் தட்டுவதற்காக அல்ல, உங்களுக்குள்ளேயே வைத்து பூட்டிக் கொள்வதற்காக அல்ல. அந்த முட்டையிலிருந்து அந்த உள்ள இருக்கிற அந்த ஒரு கோழி குஞ்சு எப்படி உடைச்சிட்டு வெளியில வருகிறதோ, நீங்கள் மறைந்திருந்த காலம் போதும். கர்த்தர் என்று இரவு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள்கிட்ட கொடுத்திருக்க அந்த அபிஷேகத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் மறைந்திருந்த
உங்களை சுத்திலும் ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு இதுதான் என்னுடைய வட்டம், இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இது வரைக்கும் தான் என்னால முடியும்னு சொல்லி நீங்கள் ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த மறைவான இடத்தை விட்டு வெளியேறி வாங்க என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை அந்த அந்த முட்டையிலிருந்து ஒரு கோழி கொஞ்சம் பர்ஸ்ட் அவுட் ஆகி வெளியே வருவது போல உங்களுடைய டிகிரேட் பொசிஷன்ல இருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை அப்கிரேடாக மாத்த ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசி? கர்த்தர் உங்களை உயர்த்துவார், அபிஷேகத்துல உயர்த்துவார், வல்லமையில உயர்த்துவார், வரங்களில உயர்த்துவார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, இதுக்கு நான் வசனம் அதிகமா நான் நைட் பிரேயர்னால நான் வசனத்தை வாசிச்சு நடத்த வேண்டாம்னு சொல்லி நான் மேற்கோள் வசனத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் அடுத்து போறேன். எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனம் நீங்க நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நீங்க படிக்க வேண்டாம். எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனத்துல போடப்பட்டிருக்குது, பரிசுத்த ஆவியானவரை நாம அவமதிக்க கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள நாம் பெறப்பட்ட பரிசுத்த ஆவியை நம்ம துக்கப்படுத்த கூடாது, அவமதிக்க கூடாது என்று சொல்லி. துக்கப்படுத்த கூடாது என்று சொன்னால் உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் அனாயிட்டிங்க கொடுத்துட்டு, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ப்ரீச் பண்ண தெரியும், எனக்கு எந்த ஆஃபருமே வரலன்னு நான் எப்படி ப்ரீச் பண்ணுவேன்? கர்த்தர் வந்து எனக்கு நல்லா ப்ரீச் பண்றதுக்கான கிஃப்ட், அந்த ஒரு அபிஷேகத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் தானே எனக்கு கொடுத்தாகணும். நானே போயிட்டு நான் நல்லா பிரசங்கம் பண்ணுவேன், என்னை கூப்பிட்டு நீங்க பிரசங்கம் பண்ண வைக்கிறீங்களா, நான் நல்லா ஆராதனை பண்ணுவேன், என்னை கூப்பிட்டு ஆராதனை பண்ண வைக்கிறீங்களா, நான் நல்ல கீபோர்ட வாசிப்பேன், எனக்கு ஒரு வாய்ப்பு தரீங்களா, நானே கேட்க முடியாது. நல்ல ஞாபகம் வைங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை, ஒரு வரத்தை, ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதை நீங்க யூஸ் பண்றதுக்கான பிளாட்ஃபார்மையும் சேர்த்தே கொடுப்பாரு. ஸ்டில் நம்ம வளராது காரணம் என்ன தெரியுமா? நம்மளை நாம டீகிரேட் பண்ணி அமர்ந்திருப்பதுதான். கர்த்தர் இருக்கான இதோட பேசுகிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார்? ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியத்தை பார்க்கலாமா? டோன்ட் கம்பேர் யுவர் அனாயிண்டிங். உங்களுடைய அபிஷேகத்தை பிறரோடு கம்பேர் பண்ணாதீங்க. நான் மினிஸ்ட்ரிக்கு வந்து 4 years ஆச்சு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்ல. இந்த 4 years எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்தது சொல்றேன். இந்த மினிஸ்ட்ரியில கம்பேர் பண்றது வந்து நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்லுவாங்க, சிஸ்டர் அவங்க நல்லா வர்ஷிப் பண்றாங்க சிஸ்டர், என்னால அப்படி வர்ஷிப் பண்ண முடியல, அதனாலதான் அவங்க அப்படி நடத்திக்கிட்டு இருக்காங்க சிஸ்டர் என்கிட்டயே சொல்லுவாங்க. நான் யோசிப்பேன், இன்னொருத்தருக்கு ஒரு ஒரு கிஃப்ட் ரொம்ப அதிகமா ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னு ஆராய்ச்சி பண்றேன். நீங்க அதாவது நீங்க யாரோட நீங்க கம்பேர் பண்ணி கொண்டிருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த ஒரு கிருபையை கர்த்தர் அதிகமா கொடுத்திருக்கிறான்னு ஆராய்ச்சி பண்ற நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு கிருபையை கர்த்தர் நிறைய கொடுத்திருக்கிறாரு, அதையே நீங்க ஆராய்ச்சி பண்ண மறந்தீங்க. நான் சொல்லிட்டு கர்த்தர் வஞ்சனையாக வஞ்சிக்கிற தேவன் அல்லவே அல்ல. ஒருத்தருக்கு அதிகமா கொடுத்துட்டு ஒருத்தருக்கு கொடுத்துட்டும் ஒருத்தருக்கு கொடுக்காமையும் அவர் வஞ்சிக்கிற தேவன் அல்ல. ஆனா அதிகமா கம்மியா கொடுப்பாரு. ஏன் சிஸ்டர் அவர் என்ன பார்ஷியாலிட்டி பாக்குறாரு? எஸ், பார்ஷியாலிட்டி பாக்குறாரு. நீங்க யோசிக்கல, என்ன சிஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க, கர்த்தர் பாரபட்சம் பார்க்காதவர்லாம் நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். என்ன அபிஷேகத்துல வந்து அவங்களுக்கு கூட அதிகமான அபிஷேகம், உங்களுக்கு மட்டும் கம்மியான அபிஷேகம், கர்த்தர் என்ன பார்ஷியாலிட்டி பார்க்கிறாருன்னா ஆமா அவர் பார்ஷியாலிட்டி பார்க்கிறாரு. ஏன் தெரியுமா? அந்த அதிகமான ஒரு நபருக்கு வந்து கர்த்தர் கிருபையை கொடுத்திருப்பாரு. கொஞ்சமா ஒரு நபருக்கு கிருபையை கொடுத்திருப்பாரு. கர்த்தர் ஏன் தெரியும் பார்ஷியாலிட்டி பாக்குறாரு? இந்த அதிகமா கிருபையை கொடுத்த நபர் இருக்காங்கல்ல, அவங்க கர்த்தர் இடத்துல பார்ஷியாலிட்டி, ஆண்டவரே உலகம் எனக்கு எவ்வளவுதான் ஹிட் பண்ணாலும் எனக்கு நீங்க தான் முக்கியம் அப்பா, எனக்கு உலகம் எவ்வளவு மோதினாலும் எனக்கு நீங்க தான் முக்கியம், எனக்கு ஊழியம் செய்ய முடியாத சூழ்நிலையில கூட நான் நின்று உங்களுக்காக ஊழியம் செய்வாப்பா, என்னுடைய அபிஷேகம் வெளிப்படக்கூடாதபடி எவ்வளவு தடைகள் எனக்கு பிசாசு கொண்டு வந்தாலும் அந்த இடத்துல நீங்க தான்ப்பா முக்கியம்னு சொல்லி பார்ஷியாலிட்டி பார்த்து கர்த்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பதுனால கர்த்தரும் உங்களுடைய இடத்துல இருந்து ஆண்டவரும் பார்ஷியாலிட்டி பார்த்து இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறியப்பா, உன் இருக்கிற சூழ்நிலைக்கு நீ எனக்கு புறக்கணிச்சு என்னைக்கோ போயிருக்கலாம், ஆனாலும் இன்றைக்கும் நீ அந்த இடத்துல நின்று எனக்கு ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிறிய, இத்தனை நிந்தையும் தாண்டி கொண்டு ஊழியத்துக்கான நின்று கொண்டிருக்கிறேன்னு சொல்லி. ஆனா நீ பாத்தீங்கன்னா இன்னொரு மனுஷனை பார்த்தனா எனக்கு எல்லா சூழ்நிலை இருந்து காரணம் சொல்லி கொண்டிருக்கிறான், உனக்கு டைம் கிடைக்கும் போது ஜெபிக்கிறான், டைம் கிடைக்கும் போது என்னுடைய ஆலயத்துணைக்கு வரான், டைம் கிடைக்கும் போது நான் அவனுக்கு கொடுத்திருக்க அபிஷேகத்தை யூஸ் பண்றான். அப்ப கர்த்தர் இங்க அதிகமா கொடுப்பாரா, இங்க அதிகமா கொடுப்பாரா? இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் பார்ஷியாலிட்டி பார்க்கிற தெய்வமா இல்லையா? அனாயிண்டிங்ல. ஆனா ஒண்ணு, கர்த்தர் இன்னொரு ஆளுக்கு கொடுக்காம இல்ல. ஒரு ஆளுக்கு ஒரு அபிஷேகம்னா இன்னொரு ஆளுக்கு இன்னொரு அபிஷேகம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. நான் இன்னொரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். 2 குழந்தைங்களுக்கு அம்மா சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு வாயில சாப்பாடு வச்சாச்சு, இன்னொரு குழந்தைக்கு வாயில சாப்பாடு வச்சாச்சு. ஒரு குழந்தை அதை மென்னு முழுங்கிட்டு அடுத்த வாய்க்கு ஆள் திறக்குது, இன்னொரு குழந்தை அது முழுங்க வாயில வச்சு மூடிட்டுச்சு. இப்ப அம்மா வாயில வச்சு மூடிட்டு இருந்த குழந்தைக்கு அடுத்த வாய் விட்டுவாங்களா? வெண்ணு முழுங்கிட்டு இன்னொரு வாய் கொடுங்கன்னு வாயை திறந்துட்டு இருக்க குழந்தைக்கு அடுத்த வாய் விட்டுவாங்களா? எத்தனை பேருக்கு இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுது?
கர்த்தர் எல்லாருக்குமே கிருபையை கொடுத்துட்டு இருக்கிறாரு. நம்ம யூஸ் பண்ணிட்ட ஆண்டவரே, அந்த கிருபையை நான் நல்லா யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்குமாப்பா, ஏசப்பா அது எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஆண்டவரே, நான் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்குமாப்பான்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா மட்டும்தான் கர்த்தர் கொடுப்பார். கொடுத்தது வரைக்கும் வாயில வச்சு அமுக்கிட்டு அடக்கிட்டு ஆண்டவர் கொடுத்த கிருபை அபிஷேகத்தை வரைக்கும் வச்சுட்டு அப்படியே ஆண்டவரே அப்படியே எனக்குள்ள அபிஷேகம் இருக்கு, எனக்கு நீங்க நிறைய பேர் கை தூக்கி இருப்பீங்க அபிஷேகம் பெற்றேன்னு சொல்லி. எந்த ஸ்டேட்ல தெரியுமா இருக்கிறோம்? வாய்க்குள்ள சாப்பாடு வச்சுட்டு அது மெல்லவும் இல்ல முழுங்கவும் இல்ல, வாயில இருக்குது. நான் அபிஷேகம் பண்ணிட்டேன், கர்த்தர் அபிஷேகம் கொடுத்தாரா கொடுத்தாரு, அபிஷேகம் வச்சுட்டோமா வச்சுட்டோம். அதை நீங்க அரைச்சி முழுங்கி திரும்ப இன்னொரு அதாவது அந்த அபிஷேகத்தை நீங்க யூஸ் பண்ணி அது அந்த அபிஷேகம் உங்கள்கிட்ட வெளியேறி ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை நான் யூஸ் பண்ணி எனக்கு இன்னும் கொஞ்சம் தாங்கன்னு சொல்லி கேட்கிற இடத்துல நம்ம இருக்கிறோமா? பட் ஸ்டில் we are comparing ourselves with others. நமக்கு நாமும் கம்பேர் பண்ணிக்கிறோம், மத்தவங்களோட சேர்ந்து கம்பேர் பண்ணி கொண்டிருக்கிறோம். தேவஜனமே, இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்றேன். கர்த்தர் எல்லா இடத்துலயும் அபிஷேகத்தை சமமா கொடுத்திருக்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை அப்பா எனக்கு இன்னும் தாங்க, இன்னும் தாங்க, இன்னும் தாங்க நீங்க கேட்டுக்கொண்டே இருக்க நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் அளவை, உங்களுடைய அபிஷேகத்தின் அளவை ஏற்றி கொண்டே போவார். நீங்க உங்களை கம்பேர் பண்ணிக்கொண்டே இருந்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த அபிஷேகம் இருக்கு, இவங்களுக்கு இந்த கிஃப்ட் இருக்கு, ஆனா மத்தவங்களுக்கு அபிஷேகத்தை கனப்படுத்துரும். நிச்சயமாகவே ஒருத்தவங்க நல்லா வர்ஷிப் பண்றாங்கன்னா அந்த சிஸ்டர் ரொம்ப நல்லா வர்ஷிப் பண்றாங்கப்பா, இந்த பிரதர் ரொம்ப நல்ல மெசேஜ் கொடுத்தாங்கப்பா, அபிஷேகத்தை கனப்படுத்தணும். ஆனா அவங்க அபிஷேகத்துல உங்க அபிஷேகத்தை நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ள அவங்க கிட்ட இல்லாத ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்ம மத்தவங்களே பார்த்துட்டு இருக்கிறதாக நம்ம பார்க்க முடியாம போகுது. இதனால கர்த்தர் எத்தனை பேரோட தெளிவா பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். அனாயிட்டிங்ல நீங்க கம்பேர் பண்ணவே கூடாது. மத்தவங்களோட கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்த்து எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லைன்னு சொல்லி கர்த்தர் இன்றைக்கு அநேகரை எச்சரிக்கிறார். உங்க இடத்துல கர்த்தர் ஒரு பெரிய பெரிய அபிஷேகத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். ஆனா அதை நீங்க ரியலைஸ் பண்ணக்கூடாதபடிக்கு பிசாசானவன் உங்களுடைய கண்களை வேறு பக்கமா திசை திருப்பி கொண்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நான் இன்றைக்கு உங்க இடத்துல ஒண்ணு சொல்ல விரும்புகிறேன். உங்க இடத்துல ஒரு பயங்கரமான அபிஷேகத்தை கர்த்தர் யார்கிட்டயும் பேசி கொண்டிருக்கிறார். பயங்கரமான அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறாரு. இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு அந்த அபிஷேகம் தான் வெளியே வரப்போகுது. தயவு செய்து உங்க அபிஷேகத்தை மத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. சின்ன அபிஷேகமோ பெரிய அபிஷேகமோ, கர்த்தர் உங்கள்கிட்ட கொடுத்திருக்கிற அபிஷேகம் அது ஒரு யூனிக்கான அபிஷேகம். அது மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்க முடியாத ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நல்ல கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொண்டிருக்கிறது, எத்தனை பேரோட கர்த்தர் ஆழமா பேசி கொண்டிருக்கிறார். உங்கள்ட்ட இருக்கிற அபிஷேகம் ஒரு வேல்யூபிளான அபிஷேகம். அதை மத்தவங்களோட கம்பேர் பண்ணி அதை இழந்துடாதீங்க. ஆமே, நான் மேல சொன்ன முதல் பாயிண்ட்ல சொன்ன டோன்ட் டிகிரேட் your anointing, instead you have to upgrade your anointing. செகண்ட் பாயிண்ட் நான் சொல்றேன், டோன்ட் கம்பேர் யுவர் அனாயிட்டிங், இன்ஸ்டெட் யூ ஹாவ் டு வேல்யூ யுவர் அனாயிட்டிங். உங்கள்ட்ட இருக்கிற அபிஷேகத்தை நீங்க அப்படியே வேல்யூ பண்ணுங்க. சின்ன அபிஷேகமா இருந்தா கூட அதை நீங்க வேல்யூ பண்ணி பாருங்க. ஆண்டவர் எனக்கு கொஞ்சோண்டு கொடுத்து அதை நீ இவ்வளவு வேல்யூ பண்றியான்னு சொல்லி நீங்க நினைச்சு பார்க்காத அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. மூன்றாவது பாயிண்ட் கடந்து செல்லலாம். டோன்ட் டவுட் யுவர் அனாயிண்டிங். ரெண்டாவது பாயிண்ட்ல நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் மேற்கோள் காமிச்சுட்டு அடுத்த பாயிண்ட்ல போறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனம். படிக்க வேண்டாம், நான் ஒரு கோட் பண்ணிட்டு போயிருந்தீங்க, அதுக்கப்புறம் நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது வசனம். உங்கள்ட்ட இருக்கிற அந்த அபிஷேகத்தை ஒருவரோட நீங்க ஒப்பிட துணிய வேண்டாம்னு பைபிள்ல இருக்கு. ஒப்பிட கூடாது இல்ல, ஒப்பிடுறதுக்கு உனக்கு தைரியம் கூட வரக்கூடாதுன்னு இருக்கு. உங்கள்ட்ட இருக்க அபிஷேகத்தை பிறரோடு ஒப்பிடுவதற்கு துணிய வேண்டாம். எனக்கெல்லாம் இப்பெல்லாம் இந்த கிருபெல்லாம் எனக்கெல்லாம் இருந்துச்சுன்னா நான் எப்படி இருப்பேன்னு தெரியுமா? என்னையே சொல்லிக்கங்களேன், இந்த பாலின் சிஸ்டர் நல்லா பிரசங்கம் பண்றாங்க, ஆனா நானும் பிரசங்கம் பண்ணா என்னையும் 10 இடத்துல கூப்பிடுவாங்க தெரியுமா? ஏன் அப்படி நினைக்கிறீங்க? என்னை தாண்டி ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் மேல வச்சிருப்பார். என்னை தாண்டின ஒரு பெரிய அபிஷேகத்தை உங்க மேல கர்த்தர் வைத்திருப்பார். நீங்க உங்கள்ட்ட ஆண்டவர் கொடுத்திருக்க அந்த அபிஷேகத்தை மத்தவங்கள்ட்ட கம்பேர் பண்றதுக்கு துணிஞ்சிடாதீங்க. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறது ஸ்பெஷலானது. ஆமென். அடுத்த காரியத்துக்கு நேரா போகலாம். டோன்ட் டவுட் யுவர் அனாயிண்டிங். உங்கள்ட்ட இருக்கிற அபிஷேகத்தை சந்தேகிக்காதீர்கள். உங்கள்ட்ட இருக்கிற அபிஷேகத்தை சந்தேகிக்காதீர்கள். இது என்ன சிஸ்டர் சந்தேகிக்காதீர்கள்னு வசனம் வருது. நம்ம எப்படி நம்ம கிட்ட இருக்கிற அபிஷேகத்தை சந்தேகிக்க முடியும்? நான் சர்ச்சுக்கு போறேன், அபிஷேகத்துல நிரம்புறேன். ஆமா, நான் அபிஷேகத்துல நிரம்பிட்டு எனக்கே தெரியுது, நான் என்ன டவுட் பண்றதுக்கு இருக்குன்னு. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சில
சில சில சில காரியங்கள்ல ஆவியானவர் வந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஏவிட்டே இருப்பாரு, அதாவது ஏவிட்டே இருப்பாரு. இவங்கள்ட்ட இந்த வார்த்தையை நீ சொல்லு, இவங்கள்ட்ட இந்த வார்த்தையை நீ சொல்லுன்னு சொல்லி அநேக ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. நிறைய டைம் நமக்கு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். குறிப்பிட்ட நம்பருக்கு நம்ம பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை நீ சொல்லு சொல்லுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளாவே இதை யோசிச்சுக்கிறோம் தான் போலன்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு நம்ம மியூட் போட்டுட்டு அங்கேயே நம்ம கடந்து வந்துருவோம். அப்ப உங்களுக்குள்ள ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? மறைவான பொருள்களை வெளிப்படுத்துவதற்காக தான் உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஆவியின் ஏவுதலின் பேர்ல கர்த்தர் சில நபர்களை பார்த்து, சிஸ்டர் நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, அது தேவனுக்கு விரோதமான காரியம், தயவு செய்து இதை ஸ்டாப் பண்ணுங்க. பிரதர் நீங்க இப்படி பண்ணாதீங்க. பிரதர் நீங்க நேற்று இரவு நீங்க ரொம்ப அழுது கொண்டிருக்கிறீங்க, கர்த்தருடைய கண்ணீரை பார்க்கிற இந்த மாதிரியான காரியங்களை ஆண்டவர் சம்பந்தமே உங்க இருதயத்துல ஏவும் பொழுது, பிளீஸ் ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் டெல் them. வாயை திறந்து அவங்கள்ட்ட நீங்க சொல்லிருங்க. ஏன் நீங்க சொல்லாம போனீங்கன்னு சொன்னா உங்க மேல அபிஷேகத்தை நீங்க சந்தேகிக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? கண்டிப்பா எல்லாருக்கும் புரியும். ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த வேலையை பார்த்திருப்போம். நம்ம தூங்கி எந்திரிக்கும் பொழுது கர்த்தர் நல்ல குறிப்பிட்ட நபரை கொடுத்து கரெக்டான சொப்பனத்தை கொடுத்திருப்பார். நம்ம அவங்கள்ட்டவே சொல்லுவோமான்னு சொல்ல மாட்டோம். சொல்றது ஒரு எச்சரிப்பின் செய்தியாக இருக்கலாம், இல்ல ஒரு வாழ்த்துதலின் செய்தியாக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். கர்த்தர் சில காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துறாரு, சில நபர்களை கொடுத்து வெளிப்படுத்துறாரு, இல்ல வரும் காரியங்களை கொடுத்து வெளிப்படுத்துறாருன்னு சொன்னா நாம அது கனவா இருக்கும். இல்ல ரொம்ப நெகட்டிவா வந்துருச்சுன்னா இது பிசாசு கொடுத்த கனவா இருக்கும். ரொம்ப பாசிட்டிவா வந்துருச்சுன்னா இது கர்த்தர் தான் எனக்கு கொடுத்த கனவா இருக்கும். நமக்கு நாமே கேள்வி கேட்டு நமக்கு நாமே ஆன்சர் சொல்லிக்கிறோம். நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா, கர்த்தர் உங்க மேல வச்சிருக்க அபிஷேகம் ரொம்ப பெருசு. நான் போன பாயிண்ட்ல சொன்னேன், இப்பயும் நான் அதைதான் சொல்றேன். அந்த அபிஷேகத்தின் வழியாக நல்லா ஞாபகம் வைங்க, முன்னாடி ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு ஒயிட் கவுன் போட்டுட்டு நான் தான் இயேசு, நான் உங்ககிட்ட சொல்றேன், நீ போய் அவங்ககிட்ட அதை சொல்லுமான்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். அன்பு மகளே இந்த நபரிடத்துல போய் இப்படி செல்வாயாக அப்படின்னு ஆண்டவர் வந்து அருள்வாக்கோ காட்சியோ கொடுக்க மாட்டார். வசனத்தை படிக்கும்போது சில வசனம் அப்படியே டக்குனு இருதயத்துல வந்து உட்காரும். இந்த வசனத்துக்கு அவங்கள்ட்ட நீ பேசுன ஆண்டவர் ஏவுதலை கொடுப்பாரு. இதுதான் இந்த மாதிரியான இதெல்லாம் இப்ப எனக்கு வந்ததே இல்லையே சிஸ்டர் ஒரு சில நீங்க பாத்துட்டு இருக்கலாம். இப்ப அப்படியா அப்பெல்லாம் வருமா, எனக்குலாம் வரவே. ஏன்னா அவங்க எல்லாம் ஆவியானவர் கூட இருக்கவே இல்லைன்னு அர்த்தம். ஆவியானவரோட உறவுல இருக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட சிம்டம்ஸ் இருக்கும். நீங்க முதல்ல ஆவியானவர் உறவுல இருங்க, அப்புறம் உங்களுக்கு இந்த செய்தி புரியும். ஆவியானோட அந்த உறவாடி கொண்டே இருக்கிறவங்களுக்கு சில ஏவுதல் வரும், சில சொப்பனங்கள் வரும். நம்ம பேசிட்டே இருக்கும் டக்குன்னு அப்படியே ஐயோ நான் பேசி இப்படிலாம் எனக்கு எப்படி நினைச்சு கூட பாக்கல, என்ன நான் டக்குன்னு வர கேட்டுட்டேன் வேற அவங்கள்ட்ட என்ன நினைச்சாங்களோ தெரியல, நம்ம பின்னாடி வந்து சொல்லிட்டு வந்திருப்போம். ஆவியின் ஏவுதல்ல பிதாவானவர் ஆவியானவர் உங்களுடைய வாயிலிருந்து சில வார்த்தைகளை ஏவுகிறார் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய இருதயத்துல சில காரியங்கள் ஆவியானவர் ஏவுகிறார்னு சொன்னா தைரியமா அந்த வார்த்தையை நீங்க வாயில திறந்து நீங்க சொன்னா மட்டும்தான் உங்களை நம்பி கர்த்தர் ரெண்டாவது வார்த்தையை சொல்லுவாரு. இல்லைன்னு சொன்னா இல்ல இது சும்மா இது நானேவே நினைச்சிட்டு இருக்குதான் போனேன்னு சொல்லி உங்களை நீங்களே வந்து மட்டம் தட்டி கொண்டு உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை நீங்களே சந்தேகப்பட்டு கொண்டு நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா ரெண்டாவது வார்த்தை கர்த்தர் உங்க மூலமா பேச மாட்டாரு. அதற்கு மாறாக உங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு உங்களுக்கு கொடுத்த அதே கிருபை தான் கொடுத்திருப்பாரு. ஆனா அந்த ஒரு நபர் தைரியமா சிஸ்டர் கர்த்தர் தெளிவா பேசினாரு, இப்படிப்பட்ட காரியத்தை நீங்க இந்த வீட்டுல அகற்றியே ஆகணும், இல்லைன்னா தெளிவா பேசின உங்க வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு வரப்போகுது சிஸ்டர், உங்க பிரதர் உங்களோட கம்பெனில ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார், இல்லன்னா இப்படி ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நான் பார்த்தேன், தயவுசெய்து நீங்க ஜெபத்துல இருங்க, குடும்பத்துக்கு ஒரு குடும்ப ஜெபத்தை போடுங்கன்னு சொல்லி சில காரியத்தை உங்க கூட இருக்கிற அதே நபர் வந்து கர்த்தர் வெளிப்படுத்த சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்ப ஆவியானவர் பாப்பாரு, நான் கொஞ்சம் பேசினா கூட இவ தைரியமா போய் எல்லாத்தையுமே சொல்றானேன்னு சொல்லி அவங்க மேல கர்த்தர் தீர்க்கதரிசி அபிஷேகத்தை ஊற்றுவார். ஸ்டில் நம்ம ஏன் தீர்க்க தரிசிகளையும் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம்? ஐயா எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லுங்க. நான் தீர்க்க தரிசிகளை குறை சொல்லல, சீரியஸ்லி அவங்க நல்லா கர்த்தரோட இருக்கிறதுனால கர்த்தர் தீர்க்க வார்த்தை அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. பட் வாட் அபவுட் வி பீப்புள்? நம்ம இடத்துல இருக்கிற ஆவியானவர் ஏன் நமக்கு தீர்க்க வார்த்தை கொடுக்க மாட்டாரா? ஏன் நம்ம ஸ்டில் மத்தவங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம் தெரியுமா? உங்க இடத்துல கொஞ்சோன்னு கொடுத்த அந்த அபிஷேகத்தையும் அந்த ஆவியானுடைய வரத்தையும் நீங்க சந்தேகிச்சதுனாலதான் இந்த சின்ன அபிஷேகத்தை கூட விசுவாசி கொண்டால முடியலமா, நான் பெரிய கிருபையை வார்த்தை ஒன்றை கொடுத்து பிரயோஜனமே இல்லைன்னு கர்த்தர் அந்த அபிஷேகத்தை உங்க அபிஷேகத்தையும் சேர்த்து டபுளா இன்னொரு ஆண்டு கொடுத்துட்டு இருப்பார். எத்தனை பேருக்கு இன்னைக்கு சத்தியம் புரியுது? எத்தனை நாள் நீங்க கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தையோ ஆண்டவர் அந்த இதயத்தின் ஏவுதலையோ நீங்க தட்டி விட்டுருக்கீங்க, தட்டி அலட்சியம் பண்ணிருக்கீங்க. இல்ல இது நான் கண்ட கனவா இருக்கும், இல்ல வந்து பிசாசு கொடுத்த கனவா இருக்கும், இல்லைன்னா வந்து ஐயோ இது எப்படி நான் சொல்றது, ஆமா நான் இருக்கலாம். சிலர் வந்து பின்னாடி சொல்லுவாங்க, நான் அப்பயே நினைச்சேன், எனக்கு ஒரு கனவு இப்படிலாம் நான் கர்த்தர் வெளிப்படுத்துறேன், அது இதுதானா? அப்படி பேச ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியான வேலையில சரியான நபர்கிட்ட சரியான வார்த்தையை சொல்லி கர்த்தர் உங்கள்கிட்ட பேசும் பொழுதே சரியான நேரத்துல
சரியான நபர்கிட்ட சரியான வார்த்தை நீங்க பேசிடுங்க. இல்லன்னு சொன்னா நான் அப்படி நினைச்சேன், நான் இப்பயே இப்படி, அந்த வார்த்தைக்கு வேல்யூ இருக்காது. நீங்க சும்மா உருட்டுறீங்கன்னு நினைச்சுக்கோங்க. நம்ம பணியில சொல்லணும்னா, அப்படியா இது சும்மா உருட்டுதுறானே, அது உண்மையாலுமே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்க வார்த்தையா கூட இருந்திருக்கலாம். அது நீங்க சொல்ல தயக்கப்பட்ட வார்த்தையா கூட இருந்திருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காரியங்கள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பவே எனக்கு வெளிப்பாடு இப்படி வந்துச்சு, அப்பவே எனக்கு இருந்தது இப்படி ஏவப்பட்டு நீங்க சொன்னீங்கன்னா, வாயை திறந்து உங்களை பார்த்து சொல்லாட்டினா கூட இதுல இது சும்மா வந்து என்ன சொல்றாங்க, பீலா ஓட்டிட்டு இருக்காங்க, இல்லைன்னா உருட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்மளை பார்த்து சொல்றாங்க. அந்த இடத்துல டீகிரேட் ஆகப்படுவது, மட்டம் தட்டப்படுவது நீங்கள் மாத்திரமல்ல, கர்த்தர் உங்க மேல வச்சுட்டு அந்த அபிஷேகமும் சேர்த்து மட்டம் தட்டப்படுகிறது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். கர்த்தர் உங்க மேல அபிஷேகத்தை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் மத்தவங்களுடைய பார்வையில செருப்படி வாங்குறதுக்காக அல்ல, மத்தவங்களுடைய பார்வையில என்ன இதெல்லாம் நான் சர்ச்சுக்கு போதா, ஏன்னா இந்த பிள்ளையெல்லாம் போயிட்டு அந்நிய பாஷை பேசுதா, ஆனா இங்க வந்து பேசுனா எப்படி இல்ல பேசுதுன்னு சொல்லி மத்தவங்க பார்வையில சாட்சி கெடுவதற்காக அந்த அபிஷேகம் அல்ல, மத்தவங்களை பார்த்து தூற்றுவதற்காக அந்த அபிஷேகம் அல்ல, மற்றவங்க பார்த்து என்ன இதுங்க அப்பயே சொல்லாம இப்ப வந்து அபிஷேகம் கர்த்தர் அப்படி வெளிப்படுத்தினா இப்படி வெளிப்படுத்தினான்னு பேசிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி மத்தவங்க பார்வையில தூற்றுவதற்காக அல்ல. கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகம் கொடுத்திருக்கிறான்னு சொன்னா உங்கள் வாய் மூலமா தீர்க்க தரிசன வார்த்தை புறப்பட வேண்டும், உங்கள் வாய் மூலமா பிணியாளிகள் ரட்சிக்கப்பட வேண்டும், உங்களுடைய கரத்தின் மூலமா நோயாளிகள் சுகமாக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட வல்லமையும் கிருபையும் இங்க அட்டன் பண்ணி கொண்டிருக்கிற அநேகருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அநேகருக்கு சுகமளிக்கிற வல்லமை, நான் தீர்க்க தரிசனமாகவே சொல்லுகிறேன், அநேகருக்கு கர்த்தர் சுகமளிக்கிற வல்லமையை கொடுத்திருக்கிறார். நீங்க ஜெபிக்கும் போது சுகம் அங்க நடந்திருக்கு, நீங்க ஜெபிக்கும் போது அங்க அற்புதம் நடந்திருக்கு, நீங்க ஜெபிக்கும் போது பிசாசின் கட்டுகள் அங்க விடுதலை ஆக்கப்பட்டிருக்கு, நீங்க ஜெபிக்கும் பொழுது பில்லி சூனிய கட்டைகள் அங்க உடைக்கப்பட்டிருக்கு. ஆனா நீங்க அதை விசுவாசிக்காம போனதுனால கர்த்தர் அதை அப்கிரேட் பண்ணாம வச்சிருக்காரு. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினால எல்லா கர்த்தருடைய கிருபையை சந்தேகப்படுகிற ஆவிகள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால விலகட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். ஆமென். இந்த நிமிடத்திலிருந்து நீங்கள் இழந்து போன கர்த்தர் உங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அதே அபிஷேகத்தை ஆண்டவர் மீண்டும் உங்களுக்கு அனுப்புகிறார். வேதத்துல செப்பனியாளர் வசனம் இருக்கும், முந்தின ஆலயத்தின் சீரை பார்க்கிறோம், பிந்தனை ஆலயத்தின் மகிமை நற்சீரா இருந்தது என்று சொல்லி செப்பனியாளர் நீங்க வாசிக்க முடியும். அப்ப முந்தின ஆலயம் பிந்தின ஆலயம்னு சொல்லி, சோ இந்த நாளுக்கும் இந்த நிமிடத்துக்கு முன்பதாக வரைக்கும் நீங்க உங்களோட அபிஷேகத்தை நீங்க சந்தேகிச்சிருக்கலாம். கர்த்தர் மூலமாக அபிஷேகத்து வல்லமை நீங்க கொடுத்தும் கூட நீங்க அதை சந்தேகிச்சிருக்கலாம். என்னால இப்ப சொல்ல முடியும், நீங்களும் என்னோட சேர்ந்து விசுவாசிங்க, என்னால பேய் பிசாசியை துரத்துவதற்கான அபிஷேகம் என்னிடத்துல கர்த்தர் மீண்டும் கொடுத்திருக்கிறார். மீண்டும் ஒரு சுகமளிக்கிற வல்லமை என்னிடத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசி என்னோட சேர்ந்து நீங்களும் அறிக்கை பண்ணுங்க, ஒரு தீர்க்கதரிசன வல்லமை கர்த்தர் இடத்துல கொடுத்திருக்கிறார், ஒரு விடுதலை ஆக்கக்கூடிய வல்லமை கர்த்தர் என்கிட்ட கொடுத்திருக்கிறார்னு சொல்லி அந்த அபிஷேகத்தை விசுவாச அறிக்கை செய்து நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்க. ஆமென். அநேக நாள் நம்ம முன்னேற முடியாம நம்ம இருக்கிற அபிஷேகம் வெளிவராம இருக்கிறதுக்கான காரணம் கர்த்தர் நமக்கு பேசாம இல்ல, அவர் பேசிக்கொண்டிருக்குதான் இருக்கிறார். நம்ம அவர் சந்தேகப்பட்டு கொண்டிருந்ததுதான் அதுக்கான காரணம். 4வது காரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அதுக்கு முன்பதாக 1 யோவான் புஸ்தகம் 2வது அதிகாரம், இந்த மாத்திரம் வாசிக்கலாமா? 1 யோவான் புஸ்தகம் 2வது அதிகாரம். மரியா வாசிக்கிறீங்களா பிரதர்? ஒண்ணுல 1 யோவான் புஸ்தகம் 2வது அதிகாரம் 27வது வார்த்தையை படிக்கலாமா? 27வது வார்த்தை. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஆமென். இந்த வார்த்தையில் தெளிவா போட்டிருக்குது, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளதான் நிலைத்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்கிட்ட இருக்கிற அபிஷேகம் என்ன விட்டு போயிடுச்சுன்னு சொல்றீங்களா? என்கிட்ட இருக்கிற அபிஷேகம் என்கிட்டதான் இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமென். அந்த அபிஷேகம் உங்களிடத்துல இருந்து சும்மா இல்ல, அது உங்களுக்கு போதிக்கிறது. அந்த வசனம் சொல்லுது, அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கிறது. சில விஷயம் மத்தவங்களுக்கு நீங்க பேசணும் இல்ல, நீங்களே ஒரு குழப்பத்துல இப்ப பண்ணலாமா வேணாமா, இந்த இடத்துக்கு நான் போலாமா போக வேண்டாமா, இந்த காரியத்துல ஓகே சொல்லவா வேண்டாமா, ஒரே குழப்பத்துல நம்ம இருக்கும் பொழுது இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது அது உங்களுக்கு போதிக்கிறது. இதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டாம் என்று சொல்லி அது உங்களுக்கு போதிக்கிறதா இருக்கிறது. அதை போதிக்கிறதுன்றது உங்களுக்கு தெரியாம நம்ம மத்த மனுஷங்கள்ட்ட ஆலோசனை கேட்டுட்டு இருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி ஒரு 10 பேர்கிட்ட கேட்கும் போது ஒரு 8 பேர் ஒரே காரியத்தை சொல்றாங்கன்னா அதுதான் தேவ சித்தம்.
நான் ஒண்ணு சொல்லட்டுமா? ஏன் தெரியும் மனிதர்களுடைய சத்தத்துல மெஜாரிட்டியை பார்த்து நம்ம இதுதான் கர்த்தருடைய சித்தம் நம்ம இப்ப யோசித்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்குள்ளேயே ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவர் உங்களுக்கு போதிக்கிறவர். அந்த சத்தம் உங்களுக்குள்ள கேட்டுட்டு இருந்திருக்கும். ஆனா நம்ம இது நம்மளாவே யோசிக்கிறோம் தான் போல. இது கர்த்தருடைய சத்தமா இருக்காது போல நம்ம சந்தேகிக்கிறோம் இல்லையா? அதுக்கான ஆதார வசனம் தான் இது. அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்து அது போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது. அது பொய் அல்ல. நான் இன்றைக்கு சொல்றேன், அன்னைக்கு கூட அநேகருக்கு சில வெளிப்பாடுகள் ஆண்டவர் கொடுத்திருக்கலாம், சில சொப்பனங்களை கர்த்தர் கொடுத்திருக்கலாம், சில ஆவியின் ஏவுதல்களை கர்த்தர் கொடுத்திருக்கலாம், சில வெளிப்பாட்டை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். பிளீஸ் சந்தேகிக்காதீங்க. அது பொய் அல்ல. அது கர்த்தருடைய வார்த்தை. அது சத்தியமா இருக்கிறது. அது உங்களுடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் போதிப்பார்னு சொன்னா பிளீஸ் அந்த வார்த்தையை சந்தேகிக்காம அதை ஏற்றுக்கொள்ளுங்க. இல்ல பிறனுடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் சொல்ல சொல்லி உங்கள்கிட்ட சொன்னார்னு சொன்னா பிளீஸ் டோன்ட் டிலே. போய் கர்த்தருடைய வார்த்தை எச்சரிப்பாக போய் சொல்வதற்கு நீங்கள் தயக்கப்படாதீர்கள். ஏனென்று சொன்னா இது உங்களுடைய வார்த்தை அல்ல. உங்களை நம்பி கர்த்தர் உங்கள்கிட்ட கொடுத்திருக்கிற அந்த வார்த்தை எத்தனை பேருக்கு புரிகிறது? ஹல்லேலூயா. 4வது காரியம், ரொம்ப முக்கியமான காரியம். டோன்ட் பிளே வித் யுவர் அனாயிண்டிங். என்ன சிஸ்டர் பிளே வித் யுவர் அனாயிண்டிங்? அபிஷேகத்துல விளையாடாதீங்க. எப்படி அபிஷேகத்துல விளையாடாதீங்கன்ற பாயிண்ட் இது எல்லாமே நான் தேவ சமூகத்துல உட்கார்ந்து கர்த்தர் எனக்கு கொடுத்த துல்லியமான பாயிண்ட்ஸ் மாத்திரம் எடுத்திருக்கேன். நான் லைவா நிறைய பாஸ்டர்ஸ், நான் சங்கடத்தோட சொல்றேன், நிறைய பாஸ்டர்ஸ் ஃபேமிலி இல்லைன்னா உடன் ஊழியக்காரர்கள், ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்கள், ஏன் இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் கூட அபிஷேகத்துல விளையாண்டு கொண்டிருக்கிறீங்க. அது எப்படி அபிஷேகத்துல விளையாடுவாங்க தெரியுமா? நான் ஒன்னு சொல்லட்டுமா? கர்த்தருக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தருக்கு ஒண்ணு கொடுத்தா அதை எடுக்க தெரியாது. மீதி அதாவது ஒரு விஷயத்த இப்ப எனக்கு கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய கிருபை ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாருன்னு சொன்னா, இப்ப நான் ஆண்டவர்கிட்ட விலகி போயிட்டேன்றதுனால அந்த கிருபையை கர்த்தர் எடுக்க மாட்டாரு. என்ன பண்ணுவார் தெரியுமா? ஆண்டவர் கோவம் வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா கிருபையை கூட்டாம வேலை போவாரே தவிர கொடுத்தது எடுக்க மாட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம நிறைய நினைச்சிட்டு இருப்போம். நிறைய ஊழியக்காரர்களையோ நிறைய பேரை பார்த்து இவங்க என்ன மாதிரி பண்றாங்க தெரியுமா? இவங்க பண்ற தப்பெல்லாம் இவங்களுக்குலாம் தெரியவே தெரியாது. இவங்க எவ்வளவு மோசமானவங்க தெரியுமா? இவங்க அப்படியே ஃப்ராடா இருப்பாங்க. இவங்க அப்படியே விமர்சனம் பண்ணுவாங்க. இவங்க அப்படியே கெட்ட வார்த்தை பேசுவாங்க. இவங்க இப்படி பேசுவாங்க, அப்படி பண்ணுவாங்க. அவங்க சாட்சி இல்லாத வாழ்க்கை. ஆனா அவங்க எப்படி வர்ஷிப் பண்றாங்க? ஆனா அவங்க எப்படி மெசேஜ் கொடுக்குறாங்க? ஆனாலும் அவங்க எப்படி ஊழியம் செய்யறாங்கன்னு சொல்லி உங்கள்ட்ட நிறைய பேருக்கு அது சந்தேகம் இருக்கலாம். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? ஆண்டவர் அவங்க நல்லா கர்த்தருக்கு பயபக்தியா இருக்கும் பொழுது கர்த்தர் சில அபிஷேகத்தை கொடுத்து வைத்திருப்பாங்கல்ல, அந்த நேரத்துல கொடுத்த அபிஷேகத்தை அவங்க வழி மாறி போகும்போது ஆவியானவர் எடுக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் அவங்க பாவம் செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க எப்படி ஊழியம் செய்யறாங்க? வெக்கத்தை விட்டு சொல்ற காரியம் என்ன தெரியுமா? அநேக ஊழியர்கள்னா பாஸ்டர்னு பட்டம் படிச்சவங்க இல்ல, ஊழியம் செய்கிற எல்லாரும் ஊழியர்கள் தான். அது என்ன ஊழியமா வேணா இருக்கலாம். இவாஞ்சலிஸ்டா இருக்கலாம், டிராக்ஸ் கொடுக்குறவங்களா இருக்கலாம், சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களா, அப்போஸ்தலர்களா, இல்ல சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியா, இல்ல யூத் மினிஸ்ட்ரி, அந்த மாதிரி ஆன்லைன் மீட்டிங் என்ன வேணா இருக்கலாம். ஊழியம் செய்கிற அனைவரும் ஊழியர்கள் தான். என்னால ஒரு விஷயம் சொல்ல முடியும், அநேக ஊழியர்கள் ஸ்டில் பாவம், தப்பு வேற பாவம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. வேசித்தன பாவம், விபச்சார பாவம், சில விஷயங்கள் அப்படியே மொபைல்ல அருவருப்பான காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிற பாவம், சில கெட்ட வார்த்தைகளை ஃப்ளோல பேசுற பாவம், புறம் பேசு முன்னாடி விட்டு பின்னாடி ஒருத்தவங்களை பார்த்து குறை சொல்லிக்கிட்டு குறைய அவங்க அப்படி இப்படி முன்னாடி பார்த்து பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் பிரதர், பின்னாடி அவங்களை பார்த்து அப்படியே பேக் பைட்டிங் பண்றது, இந்த மாதிரியான ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஊழியத்துல என்னென்னலாம் பண்ணக்கூடாது அந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் சிலர் இப்ப ஆண்கள் விஷயத்துல ஒரு வீக்கா இருப்பீங்க, சில ஆண்கள் பெண்கள் விஷயத்துல வீக்கா இருக்கிறது, இது எல்லாமே ஊழியக்காரர்கள் பொதுவா ஊழியம்னு செய்யற எல்லாரையுமே நான் பொதுவா சொல்றேன். இவங்க அதை பாவம் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் ஸ்டில் அவங்க ஊழியம் செய்வாங்க, ஸ்டில் அவங்க ஊழியத்துக்கு ஏரியாவுக்கு போவாங்க, பட் ஸ்டில் அவங்க வர்ஷிப் பண்ணுவாங்க, அவங்க மெசேஜ் கொடுப்பாங்க, அவங்க வர்ஷிப் பண்ணா அற்புதமும் கூட நடக்கும். அவங்க மெசேஜ் கொடுத்தா வாவ் இந்த பிரதர், இந்த பாஸ்டர், இந்த சிஸ்டர் இப்படி கொடுத்தாங்க அப்படி கொடுத்தாங்க சொல்ற அளவுக்கு இருக்கும். ஆனா இது எப்படி சிஸ்டர் அப்படின்னா, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? கர்த்தர் நான் கொஞ்ச நேரத்துக்கு கூட சொன்னது போல ஆவியானவர் கொடுத்தது அவர் எடுக்க மாட்டாரு, எக்ஸ்ட்ரா கூட்டாங்க வேணா போவார்னு சொன்னேன். அந்த ஏற்கனவே கொடுத்து வச்சிருப்பாருல்ல, ஏற்கனவே ஒரு ஆராதிக்கிற கிருபை, ஒரு சுவிசேஷம் சொல்ற கிருபை, ஒரு அற்புத அடையாளங்களை நடப்பிக்கிற ஒரு கிருபை, ஒரு வார்த்தையை தைரியமா பிரசங்கிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்து வச்சிருப்பார்ல, அந்த கிருபை உள்ளுக்குள்ள இருக்குதுன்னு சொல்லி உங்களுடைய அவுட்டர் வாழ்க்கையில பாவம் செஞ்சு கொண்டு ஏற்கனவே கர்த்தர் கொடுத்த கிருபையை வைத்துக் கொண்டு ஜனங்கள் மத்தியில் விளையாடக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஸ்டில் இங்க இருக்கிற என்னையும் கம்பேர் பண்ணி சேர்த்து சொல்றேன். நம்ம இடத்துல கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாருன்னா ஆண்டவர் கிருபையாக கொடுத்திருக்கிற அபிஷேகம். நம்மளை விட்டு வேற யாருமே இல்லைன்னு சொல்லி கர்த்தர் நம்மகிட்ட கொடுக்கல.
நாம ரொம்ப பர்ஃபெக்ட்ன்றனால கர்த்தர் நம்மள்ட்ட இந்த அபிஷேகத்தை கொடுக்கல. நீதான் மகனே எனக்கு வேணும், என் ராஜ்யத்துக்கு நீதான் மகளே எனக்கு வேணும்னு சொல்லி அப்படியே பிரத்யேகமா தெரிந்தெடுத்து கர்த்தர் நமக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அந்த கொடுத்த அபிஷேகத்தை பெறுற வரைக்கும் அப்பா அப்பா அப்பான்னு கிருபப்பா, உங்களுடைய அபிஷேகம்ப்பா, அப்பா உங்க தயவுப்பா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா, உங்க அபிஷேகம் வேணும்ப்பான்னு சொல்லி கெஞ்சி 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 கத்துட்டு தயவு பெற்று பெற்று அந்த அபிஷேகத்தை வாங்குவோம். அபிஷேகத்தை வாங்கி ஒரு 10 மீட்டிங் கூப்பிட்டாங்கன்னா, இல்லைன்னா இவங்களுக்கு நிறைய பொறுப்பு, அவங்களுக்கு நிறைய பொறுப்புன்னு ஒரு ஹானரபிளான ஒரு பிளேஸ்ல ஆண்டவர் நம்மளை தூக்கிட்டு போய் உட்கார வச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஹெட்பைட் வரும் பாருங்க. நம்ம ஒரு ஹெட்பெட்ல இருந்து கீழே உள்ளவங்க எல்லாம் ஒரு மாதிரி ரூல் பண்ண ஆரம்பிப்போம் அபிஷேகத்துல விளையாடுவது. பிளீஸ் டோன்ட் டூ தட். கர்த்தர் உங்களை அபிஷேகத்திருக்கிறான்னு சொன்ன அபிஷேகத்தை ஒரு விளையாட்டு பொருளாக மாற்றுவதற்காக அல்ல. அநேகர் அற்புதம் செய்கிற சுகமளிக்கிறேன்னு சொல்லி விளையாடி கொண்டிருக்கிறாங்க அபிஷேகத்துக்கான. எனக்கு ரொம்ப நானுமே ஒரு ஊழியக்காரியா இருந்து கொண்டு இந்த மாதிரியான காரியங்களை சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறேன். சொன்னா ஒரு அசிங்கத்துக்குரிய கட்டாயத்துல இருக்கிறேன் நான். அநேகர் அற்புதம் செய்யறன்னு விளையாடி கொண்டிருக்கிறாங்க. பிரசங்கத்துல வார்த்தை என்பது என்ன? கர்த்தர் கொடுத்ததே பேச வேண்டும், அதுதான் வார்த்தை. இன்றைய நாள்ல எப்படி நம்ம பிரசங்கம் போயிட்டு இருக்கு, எனக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு சண்டைன்னா அது அந்த பகை தீர்க்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் பிரசங்க மேடை. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப எனக்கும் என்னோட நெய்பருக்கும் ஒரு சண்டை. எல்லாரும் சர்ச்சில் நான் பாஸ்டர், நான் சர்ச் பாஸ்டரா இருக்கிறேன். சர்ச்சுக்கு வர ஒருத்தவங்களுக்கு எனக்கு ஒரு சண்டை. அந்த சண்டை வேற, ஆண்டுடைய வார்த்தை வேற. ஜனங்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்காக வருவாங்க, உன்னுடைய பழிவாங்கும் படலத்தை பார்ப்பதற்காக வரல. ஒரு வீட்டு கூட்டத்துல உட்காடுறோம்னா இன்னொருத்தவங்கள்ட்ட நெகட்டிவ் இருக்கு, தனியா கூப்பிட்டு அவங்களை கண்டிக்கணும். ஒரு 4 பேர் சேர்ற இடத்துல உன்னுடைய வெஞ்சன்ஸ் எல்லாம் கொட்டி அதற்கு இணையா ஒரு 10 வசனத்தை எடுத்து வச்சுட்டு கர்த்தர் இப்படி பேசுவாராக்கும் அப்படி பேசுவாராக்குன்னா அந்த ஒரு நபருக்கு தான் ஆண்டவர் பேசுவார். அது அந்த ஒரு நபருக்கு எப்படி தெரியும் பேசுவார்? இந்த ஆள் என்னை குத்தி காமிச்சேதான் பேசுவாரு, இந்த சிஸ்டர் என்னை குத்தி காமிச்சேதான் பேசுவாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல உன் மூலமா கர்த்தர் மகிமைப்பட மாட்டாரு. கர்த்தர் உனக்கு பேசுகிற திறமையை கொடுத்ததுனால அந்த அபிஷேகத்தை வச்சு விளையாடி கொண்டிருக்கிறோம். பிளீஸ் பி ரிப்பெண்ட். பள்ளிப்பீடம் என்பது ஒரு பரிசுத்தமான மேடை. பலிபீடம்னா ஸ்டேஜ் போட்டு மைக்கு போட்டு அந்த பலிபீடத்தை மாத்திரம் நான் சொல்ல விரும்பல. உங்களை ஒரு இடத்துல கர்த்தரோட ஸ்தானாதிபதியாக நீங்க ஃப்ரண்ட்ல இருந்து லீட் பண்ற ஒரு பொசிஷன்ல கர்த்தர் வச்சிருக்காங்கன்னா அது ஒரு பிளாட்ஃபார்ம் தான். பயத்தோடு நடுக்கத்தோடும் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும். பயத்தோடு நடுக்கத்தோடு வர்ஷிப்லாம் இந்த காலத்துல ரொம்ப மோசமா போயிடுச்சு. வர்ஷிப் பண்றது என்ன எக்ஸ்போஸ் பண்றது வர்ஷிப் அல்ல. வர்ஷிப் பண்ணனே ஃபாலோயிங் சிஸ்டர் இந்த ட்ரெஸ் போட்டு இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இந்த மேக்கப் பண்ணிட்டு இப்படி ஒரு பண்றாங்க, அது வர்ஷிப் அல்ல. அதுக்காக நல்ல ட்ரெஸ் உடுத்த கூடாது, நல்லா தரைச்சி கூடாது, நல்ல ஒரு மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு நம்மள ஒரு குரூம் பண்ணி நிக்க கூடாதுன்னு அப்படி சொல்ல வரல. பிச்சைக்காரி மாதிரி நிக்கணும்னு சொல்ல வரல. ஒன்ன எக்ஸ்போஸ் பண்றது இஸ் நாட் a worship. கர்த்தருடைய பிரசன்னத்தை கீழே இருக்கிறதா வர்ஷிப். இந்த நாட்கள்ல நல்ல வோக்கல் இருந்துச்சுன்னா, நல்ல பாடு இருந்துச்சுன்னா, மைக்கு கையில கிடைச்சிருச்சுன்னா பாட்டு கச்சேரி மாதிரி பாட்டு நடத்திட்டு இருக்கிறாங்க. தேவ பிரசன்னம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இதுதான் அபிஷேகத்துல விளையாடுறது. கர்த்தருடைய அபிஷேகம் உங்க இடத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிறான்னு சொன்னா நல்ல ஒரு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கடைசி காலத்துல கர்த்தர் உங்க இடத்துல கொடுக்கிற அபிஷேகத்தை வச்சு நீங்க என்ன வேணா விளையாடுங்க. பட் ஃபைனல் டேல கர்த்தர் கணக்கு கேட்பார். நான் உனக்கு பிரசங்கிக்கிற வாய்ப்பை கொடுத்தனே, ஒரு அபிஷேகத்தை கொடுத்தேன், நீ என்ன பண்ண? உனக்கு இன்னொருத்தவங்களுக்கு பஞ்சாயத்து தீர்த்துட்டு இருந்த அந்த பிரசங்கத்துல வச்சு, இல்ல நீ என்ன பண்ண? உனக்கு யாரையாவது பிடிக்கலையா? அவங்களை எப்படி எல்லாம் கொஞ்சம் குத்தி பேச முடியுமோ அப்படிலாம் நீ பேசுற. நான் உனக்கு அதுக்காக அபிஷேகத்தை கொடுத்து கர்த்தர் கேட்கும் போது நம்மளால என்ன பதில் சொல்ல முடியும்? உலக மக்கள்கிட்ட என்ன வேணா சொல்லி சமாளிக்கிறோம். ஆனா கர்த்தர் கேட்கும் பொழுது கர்த்தர்கிட்ட நம்ம என்ன சமாளிப்பீங்க நீங்க? கர்த்தர்கிட்ட நமக்கு கொடுத்துருக்க அபிஷேகத்துக்கு நம்ம கணக்கு கொடுத்தாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? என்னடா இந்த சிஸ்டர் ரொம்ப டைட்டா பேசுறாங்க நினைக்காதீங்க. கடைசி நாட்கள டைட்டா தான் பேசணும். இதுக்கப்புறம் நம்ம லிபரலா இருக்கிறதுக்கான காலமே அல்ல. நம்ம எந்த டைம்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாட்கள் இனி செல்லாது. சரி, கடைசி காலத்துல எழுப்புதலை பத்தி பேசுறீங்களா? நீங்க என்ன சிஸ்டர் அபிஷேகத்தை பத்தி பேசுறீங்க? அவனு சொல்லட்டுமா? எழுப்புதல் எப்ப தெரியுமா வரும்? உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் ஓவர் ஃப்ளோ ஆகி ஒரு பக்கெட்ல தண்ணி நிரம்பிச்சுன்னா, நிரம்பினதுக்கு அப்புறம் அப்படியே நிக்காது, அப்படியே வலிஞ்சு பக்கத்துல எல்லாம் ஓடும். உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் நிறைஞ்சு வழிஞ்சு உங்க கிராமத்துக்கு ஓடணும், உங்க பக்கத்துல இருக்கிற வீடுகளுக்கு ஓடணும், உங்க வேலை ஸ்தலங்களுக்கு எல்லாம் ஓடணும். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அப்படியே உங்க சபைக்கு ஓடணும். அப்படியே நிரம்பி வழிய தேசத்துக்கு அந்த அபிஷேகம் பரவும் பொழுது அங்கிருந்துதான் எழுப்புதல் கடந்து வரும். எத்தனை பேருக்கு அது புரிகிறது?
ஹல்லேலூயா. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். தயவு செய்து உங்க மேல வைத்திருக்கிற கர்த்தருடைய அபிஷேகமும் திட்டமும் ரொம்ப பெருசு. அதை நீங்க தயவு செய்து நான் திரும்ப ரீகலெக்ட் பண்ணணும்னு சொல்லி விரும்புகிறேன். தயவு செய்து கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகத்தை டீகிரேட் பண்ணாதீங்க. என்னால இது முடியாது சிஸ்டர், பிரதர் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காதீங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. இது இந்த பிரதர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பு, இந்த சிஸ்டர் உங்களுக்கு இதை கொடுத்திருக்கிற வாய்ப்பு நீங்க நினைக்காதீங்க. வாங்கிட்டு அபிஷேகத்தை வச்சுட்டு உங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாருன்னா அந்த வாய்ப்பை நீங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிருபையை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த வாய்ப்பையே கொடுப்பாரு. எனக்கு ஸ்விம் பண்ணவே தெரியாம நீங்க ஸ்விம்மிங் காம்படிஷனுக்கு வரீங்களா அப்படின்னு யாராவது கூப்பிட்டா, ஏங்க எனக்கு ஸ்விம் பண்ணவே தெரியாது, என்னை போய் கூப்பிடுறீங்க, நான் வரலன்னா அதுக்கு நியாயம். நம்ம ஸ்விம்மிங் ட்ரைனிங் எடுத்துட்டு இப்படிதான் ஸ்விம் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு, ஒரு நேஷனல் காம்படிஷன் கூப்பிட்டா, ஐயோ நான் ஸ்விம் எல்லாம் பண்ண தெரியும், நேஷனல் காம்படிஷன் அளவுக்கு எனக்கு தெரியாதுங்க, என்ன விட்டுருங்க அப்படின்னா அது வெக்கக்கேடு. எதுக்கு நம்ம பிராக்டிஸ் எடுத்தோம்? இன்றைக்கு அநேகர் அதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கர்த்தர் நம்ம ட்ரைனிங் கொடுப்பாரு. பிரசங்கம் சின்ன ஒரு 2 பேருக்கு பிரசங்கம் பண்ற வாய்ப்பு கொடுப்பாரு, 3 பேருக்கு பிரசங்கம் பண்ற வாய்ப்பு கொடுப்பாரு, ஒருத்தருக்கு பிரசங்கம் பண்ற வாய்ப்பு கொடுப்பாரு. நான்லாம் கன்னட பள்ளியில பிரசங்கம் பண்ணிருக்கேன் என்னோட சைல்ட்ஹுட்ல. இப்படிதான் பிரசங்கம் பண்ணுவோம். என் மம்மி டேடி நான் பார்த்து வளர்ந்ததுனால இப்படிதான் கையை ஆட்டணும். இப்ப நினைச்சு பார்க்க சிரிப்பா வரும். நான் கண்ணாடி எனக்கு வாய்ப்பு, நான் பிரசங்கம் பண்ண கேட்கறதுக்கு ஆள் இல்லாதப்ப கூட கண்ணாடி முன்னாடி எனக்கு நானே பிரசங்கம் பண்ணிருக்கேன். நான் நினைக்கிறேன் ஒருவேளை ஆண்டவர் நீ ரொம்ப ஆர்வப்படாத இருக்குன்னு கூட கர்த்தர் இப்படி எல்லாம் யூஸ் பண்றாருன்னு தெரியல. கர்த்தர் உங்களுக்கு இத்தனோண்டு விதைய போட்டாங்க, நான் அதை மரமா வளர்த்தா மட்டும்தான் கர்த்தர் உங்களுடைய கனிகள் எதிர்பார்க்கிறாரு. விதைய ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னு கேட்ச் பிடிச்சி பர்சுக்குள்ள வச்சுக்கிறதுனால அல்ல. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால, 2 குழந்தைக்கு தாய் சாப்பாடு ஊட்டும் பொழுது முழுங்கி சாப்பிட்டு அடுத்தடுத்து வேணும்னு கேட்கிற குழந்தைக்கு தாய் ஊட்டுவாங்க. என்னதான் தாய்க்கு அந்த குழந்தை மேல பாசமாக இருந்தாலும் இன்னொரு குழந்தை அதை முழுங்காத வரைக்கும் தாயா முழுங்க முடியும்? கொடுக்கதானே முடியும். ஆண்டவர் அநேகருக்கு பயங்கரமான அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்றேன், தயவு செய்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை நீங்க மட்டம் தட்டாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. இதுவரைக்கும் நீங்க மட்டம் தட்டி உங்களுக்கு இருக்கிற அபிஷேகத்தை நீங்க டீகிரேட் பண்ணி கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு நீங்க மனம் திரும்புங்க. கர்த்தர் நீங்க மனம் திரும்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளையில இருந்து உங்களுக்கு கர்த்தர் வாய்ப்புகளை கொடுக்குறாரா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இன்றைக்கு நீங்க மன்னிப்பு கேளுங்க. எசப்பா, எத்தனையோ வாய்ப்பை தட்டி கழிச்சிருக்கிறேன், எத்தனையோ தருணத்தை நான் மிஸ் பண்ணிருக்கிறேன், ஆனா இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், என்னை நம்பி நீங்க வாய்ப்பை கொடுங்க. என்னுடைய அபிஷேகத்தை நான் மட்டம் தட்டுவதே இல்லை, இதுக்கப்புறம் என்னோட அபிஷேகத்தை நான் டீகிரேட் பண்ண போறதே இல்ல அப்பான்னு சொல்லி இன்றைக்கு நீங்க கேட்கும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் ஒரு திறந்த வாசலை, அவங்களுடைய அபிஷேகம் வெளிப்படுவதற்கான ஒரு திறந்த வாசலை ஆவியாளர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 2வது காரியம், டோன்ட் கம்பேர் யுவர் அனாயிண்டிங். கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிற அபிஷேகத்தை என்னை விட அவங்க ரொம்ப அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க கனப்படுத்தணும். நம்மளை விட அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க நம்ம கனப்படுத்திதான் வேண்டும். ஆனா இவங்க என்னை விட அபிஷேகத்துல அதிகமானவங்க, இவங்க என்னை விட அப்படி இருக்கிறவங்க, எனக்கு அதெல்லாம் கிடையாது, நான் அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாதுன்னு சொல்லி உங்கள்ட்ட இருக்கிற அபிஷேகத்தை நீங்க மட்டம் தட்டி மத்தவங்களோட கம்பேர் பண்ணி கொள்ளாதீங்க. இல்லாவிட்டால் என் அபிஷேகம் என்ன தெரியுமா, அதாவது நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் நினைச்சு பெருமைப்பட்டுக்கலாம். கர்த்தருக்குள்ள கர்த்தரன் இப்படி எல்லாம் அபிஷேகத்தை வச்சிருக்க நீங்க பெருமைப்பட்டுக்கலாம். ஆனா அதற்காக உங்களை விட கொஞ்சம் ஒரு அபிஷேகத்துல ஒரு படி கீழே இருக்கிறவங்களை பார்த்து நான் எப்படி தெரியுமா, நீ என்ன எனக்கே பிரசங்கம் பண்ற, நான் என்னால சொல்ல முடியும். என்னுடைய யூத், எனக்கு கீழே 30-35 யூத் இருக்காங்க எங்க சர்ச்சில். அது அத்தனை பேருமே அவங்க வாய் மூலமா ஏதாவது வசனம் வந்துச்சுன்னா நான் கேட்பேன். எங்க மீடியா டீம் பசங்க 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்க வாய் மூலம் அக்கா இந்த வசனத்தை கர்த்தர் இப்படி பேசினாருக்கான்னு ஆமேன்னு சொல்லி நான் அதை கேட்டு என் டைரியில எழுதி வச்சுப்பேன். ஏன்டே நான் உங்களுக்கு நடத்துறேன்டா, நீங்க சொல்லி நான் எழுதிடுமாடான்னு நான் நினைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்குள்ளேயும் ஒரு அபிஷேகம் இருக்கு, எனக்குள்ளேயே ஒரு அபிஷேகம் இருக்கு. என் அபிஷேகத்தை நான் இன்னொரு ஆளோட கம்பேர் பண்ணக்கூடாது, இன்னொரு அபிஷேகத்தை என்னோட நான் கம்பேர் பண்ணக்கூடாது. இன்றைய நாள்ல உங்களுடைய அபிஷேகத்தை நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. ஏன் தெரியுமா, உங்ககிட்ட இருக்கிறது ஒரு முத்துங்க. நீங்க தங்கத்தை தான் பாத்துட்டு இருக்கிறீங்க, உங்ககிட்ட இருக்கிறது முத்தான அபிஷேகத்தை கர்த்தர் உங்க இடத்துல கொடுத்திருக்கிறார். ஆமே. 3வதான காரியம், டோன்ட் டவுட் யுவர் அனாயிண்டிங். உங்களுக்கு ஆவியான ஒரு காரியத்தை ஏவி விடுகிறான்னு சொன்னா, உங்களுடைய இருதயத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை இந்த விஷயத்தை இந்த நேரத்துல நீ சொல்லுன்னு சொல்லி தூய் ஆவியான உங்கள்ட்ட ஏவி விடுகிறான்னு சொன்னா தயவு செய்து நீங்க ஹெசிடேட் பண்ணாதீங்க, தைரியமா சொல்லுங்க. உங்களை மேல இருக்கிற அபிஷேகத்தை நீங்க மட்டம் தட்டாதீங்க. உங்கள் மூலமா ஒரு தீர்க்க தரிசன வல்லமை புறப்படலாம், உங்க மூலமா ஒரு அற்புதமான காரியங்கள் வெளிப்படும், உங்களுடைய அபிஷேகத்தின் மூலமா ஒரு அற்புதம் நடக்கும். கர்த்தர் உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தின் மூலம் பிசாசுகள் துரத்தப்படும். அப்படிப்பட்ட வல்லமையான அபிஷேகத்தை
கர்த்தர் உங்கள் மேல வைத்திருக்கிறார். எனவே தயவு செய்து கர்த்தருடைய அபிஷேகத்தை நீங்க சந்தேகிக்காதீங்க. கடைசியாக டோன்ட் பிளே வித் காட்ஸ் அனாயிண்டிங். கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்துல நீங்க தயவு செய்து விளையாடாதீங்க. உங்களுக்கு ஒரு ரோல் இருக்குன்னு சொன்னா அது உங்களுடைய பர்சனலா நீங்க எடுத்துக்காதீங்க. இந்த இந்த எனக்கு ஒரு செய்தி கொடுக்குற வாய்ப்பு கிடைச்சிருச்சு, இவங்களை நான் வச்சு செய்ய போறேன், இவங்க எனக்கு என்னென்னலாம் பண்ணாங்க அவங்களுக்கே தான் பிரசங்கம் பண்ண போறேன், இல்ல ஆராதனை பண்ற வாய்ப்பா இந்த என்ன ஷோ ஆஃப் பண்ண போறேன்னு சொல்லி நீங்க உங்களை மறைச்சு கர்த்தரை வெளிப்படுறாங்கல்ல, அதுதான் உண்மையான அபிஷேகம். கர்த்தருடைய அபிஷேகத்துல விளையாட்டா எல்லாத்துபடிக்கு கடைசி காலத்துல கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நான் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொல்லி இந்த நாளை நான் உங்களிடத்துல நான் டிக்ளேர் பண்றேன். இந்த கடைசி காலத்துல இந்த மீட்டிங்ல இந்த இரவு ஜெபத்துல அட்டெண்ட் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய தூய ஆவியானுடைய வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும். நீங்க இழந்து போன அபிஷேகமா இருந்தாலும், நீங்கள் விடுபட்ட அபிஷேகமா இருந்தாலும், நீங்கள் பெற்றுக்கொள்ள மறுத்த அபிஷேகமா இருந்தாலும், எல்லா அபிஷேகத்தையும் கர்த்தர் இப்பயே நிறைவாய் கொடுத்து உங்களை நிரப்ப வல்லவரா இருக்கிறார். அபிஷேகத்துடைய நிறைவு என்ன தெரியுமா? நீங்க சுயமாகவே நிரம்பிக் கொள்வதல்ல, பிறரை நிரப்புகிற அபிஷேகமாக இருக்க வேண்டும், பிறரை கட்டி எழுப்புகிற அபிஷேகமா இருக்க வேண்டும், பிறரையும் சேர்த்து உங்களோட ஓட செய்கிற அபிஷேகமா இருக்க வேண்டும். இன்றைய நாள்ல இந்த இரவு பகுதியில நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். பிறரை தூண்டி விடுகிற அபிஷேகம் உங்க மேல இறங்கட்டும். பிறருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற அபிஷேகம் உங்க மேல இறங்கட்டும். எல்லாரும் இருக்கிற இடங்கள் கண்களை மூடலாமா? யாவர் இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடி இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். எல்லா அபிஷேகத்துல இருக்கிற அவிசுவாசங்கள் இப்பொழுதே விலகுவதாக. நீர் கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகத்துக்கு மேல இருக்கிற எல்லா அவிசுவாசங்களும் என்ன தன்னை குறைத்து மதிப்பிட்டுக் கொண்டிருக்கிற எல்லா அவிசுவாசங்கள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே விலகட்டும் என்று நான் கட்டளை கொடுக்கிறப்பா. நீர் எனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் இல்லாதபடிக்கு பிறரோடு கம்பேர் பண்ணி அவங்களை போல நான் இல்லையே, என்ன போல அவங்க இல்லையேன்னு சொல்லி அப்படி ஒப்பிட்டு பார்க்க வைக்கிற எல்லா பிசாசினுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே நாங்கள் முந்தி கட்டுகிறோம். அப்பா நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரும் சொல்லலாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து, நான் விசுவாசிக்கிறேன். நீர் என்னை கொண்டு செய்ய போகிற காரியம் அது பயங்கரமா இருக்க போகிறது. கடைசி காலத்துல நீர் என் மீது ஊற்றுகிற அந்த அபிஷேகம் அது பயங்கரமா இருக்க போகிறது. நீர் என்னை கொண்டு நீ ஜாதிகளுக்கு நீர் என்னை பயன்படுத்த போகிறீரப்பா. அந்த அபிஷேகத்தை நான் ஒரு நாள் சந்தேகிப்பதில்லை. அப்பா யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, அப்பா இருதயத்துல யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினால தூய ஆவியானுடைய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அனாயிண்டிங் இப்பொழுது இறங்கட்டும், இப்பொழுது இறங்கட்டும். கடைசி காலத்துல ரிவைவல் வாரியர்ஸ் என்ற பெயருக்கு ஏற்றார் போல கடைசி காலத்துல எழுப்புதல் நாட்களில யுத்தம் செய்ய பழக்குவிக்கிற அப்ப அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இறங்குவதாக, அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. அவ்வியானவர் ஒரு புதுப்பிக்கிற அபிஷேகம் இப்பொழுது எங்கள் மத்தியில இறங்குவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இம்மட்டுமா என்னுடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you brother. ஆமேன் ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். அப்படிப்பட்டதான ஒரு அனாயிட்டிங் மெசேஜ் எங்களுக்கு கொடுத்ததுக்காக, அபிஷேகத்து குறித்த அநேக காரியங்களை எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். மெசேஜ் ரொம்ப வாலிபலாக எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர், எங்களோட ப்ரேயர் டீமுக்கு இங்கே வந்ததுக்காக. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுக்கும் இந்த ஆண்டோடைய வார்த்தையை பிரயோஜனமாக இருந்திருக்கும் சொல்லி நம்புகிறேன். நம்மளும் கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தை நம்ம மட்டுப்படுத்தாமல் கர்த்தருக்காக நம்ம எழுந்து நம்ம செயல்படுவோம். ஏற்கனவே நம்மளுடைய ப்ரேயர் ரெகுலர் ப்ரேயர் அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு தெரியும். மார்னிங் 5 to 6 AM ப்ரேயர் நடக்கும். ஈவினிங் 8 to 9 PM ப்ரேயர் நடக்கும். சிஸ்டர் சொன்ன மாதிரி கர்த்தருடைய வார்த்தையின்படியே அபிஷேகத்தை மட்டுப்படுத்தாமல் நம்ம கர்த்தருக்காக எழுந்து செயல்படணும். ப்ரேயர் யாரெல்லாம் நீங்கள் எடுக்கலையோ அண்ணாட்ட வந்து சொல்லிடுங்க. ப்ரேயர் நீங்கள் எடுக்கிறதா சொல்லிடுங்க. கர்த்தருக்காக எழுந்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். ஸோ கர்த்தருக்காக நம்ம எழுந்து செயல்படுவோம். நம்ம ப்ரேயர் பண்ணி நம்மளுடைய மீட்டிங் நம்ம எண்ட் பண்ணிடலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடும் நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த வேலையும் கர்த்தாவே
உங்களுடைய வார்த்தையை கத்த நீங்கள் ஆண்டவரே எங்களுக்காக கொடுத்தீங்க. நன்றி ஏசப்பா. எங்களுக்கு நீங்கள் கொடுத்த அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்புகிறவர்களாக உமக்கென்று எழுந்து செயல்படும் பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் கத்து நீங்கள் மாற்ற போறீங்க. அதுக்காக நன்றி ஏசப்பா. சுத்திரம். அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு உதவி செஞ்சீங்க. நன்றி. சிஸ்டரோடு நீங்கள் பேசினீங்கப்பா. நன்றி ஏசப்பா. அதன்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அதை செயல்படுத்த உதவி செய்யுங்க ஏசப்பா. அந்த அபிஷேகத்தை மட்டுப்படுத்தாமல் ஏசப்பா அது சந்தேகிக்காமலப்பா. சோதரம் ஏசப்பா. அதில் நாங்கள் விளையாடக்கூடாது ஏசப்பா. சோதரம் ஏசப்பா. அதை நாங்கள் ஏசப்பா கம்பேர் செய்யாதபடி ஏசப்பா உங்களுக்காக நாங்கள் எழுந்து செயல்பட உதவி செய்யுங்க. சிஸ்டர் இன்னும் வலிமையெடுத்து பயன்படுத்துங்கப்பா. சோதரம் அப்பா. தேவனை கத்துறவங்க அவங்களுடைய ஊழியத்தில் ஏசப்பா தேவனை கத்து நீங்கள் உங்கள் துணை நின்று இன்னும் வலிமையெடுத்து பயன்படுத்துங்கப்பா. பொறுமையோடு